ஆகிய தேவனே, இந்த நாளிலே எங்களோடு கூட நீங்கள் பேசுகிற வார்த்தை அநேக மாதங்கள் கடந்து செல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், இந்த தொடர் போதனைக்குரிய வார்த்தைகளை எங்களோடு கூட நீர் சம்பாஷிக்க விரும்புகிறீர் ஆண்டவரே. நாங்கள் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும், எது எங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம், எது எங்களுக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது என்பதை அறிந்து அந்த காலகட்டத்துக்கு ஏற்றபடி நாங்கள் கடந்து செல்கிற உம்மோடு கூட கடந்து செல்கிற இந்த காலகட்டத்துக்கு ஏற்றபடி எங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஏற்றது எது என்று அறிந்து உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் ஆழங்களை எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் உதவி செய்வீராக. தேவ ஆவியானவர் தாம் என்னை மறைத்து, திரியேக தேவனை நீர் முற்றிலுமாய் என்னை மறைத்து மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தாதபடி நீர் ஒருவர் மாத்திரமே என்னிலிருந்து வெளிப்படுவீராக. எங்கள் மத்தியிலே நீர் பேசும், எங்களோடு கூட உறவாடும், சம்பாஷியும் ஆண்டவரே. அது உமக்கு மிகவும் பிரியமானது. செவி கொடுக்கிற ஒவ்வொரு ஆத்துமா தன் செவிகளையும் தன் இருதயத்தையும் சிந்தையும் மனதையும் திறந்து கொடுத்து அவளோடு கூட வாங்கி கொண்டு அதன்படி நிலைத்து கனி கொடுப்பது உமக்கு மிகவும் பிரியமானது. அதையே எங்களிலே விரும்புகிறீர். நாங்கள் விரும்புவதற்கும் மேலாக, எங்களுக்கு நீர் சொன்னதற்கும் மேலாக எங்கள் பாத்திரமும் எங்கள் களஞ்சியமும் நிரம்பி வடியத்தக்கதான கிருபையும் பாக்கியத்தையும் உண்டு பண்ணுகிற உம்முடைய ஜீவ அப்பத்தை எங்களுக்கு தாரும், ஜீவ தண்ணீரை தாரும், தந்து வழிநடத்தும், ஆசிர்வதியும். உம்முடைய இரத்தத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. எல்லா துதிகன மகிமை உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே என்றென்றைக்கும் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த மைக்கில் பேசி பேசி பழகி, களத்தை அப்படி திருப்பி திருப்பி பேசி பழகி, இதில் அப்படி பேசணும்னு பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. பிடிச்சி இருக்கு. நல்ல வேலை எந்திரிச்சு போயிருப்பேன், மைக்கு மாட்டுறதுக்காக எந்திரிச்சு போயிருப்பேன். நல்ல வேலை கர்த்தரை கிருபையாய் மாற்றி விட்டுட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அங்கே இருக்கவங்கள பார்த்து பார்த்து பேசுறதுக்கு அது வசதியாக இருக்கும், திரும்பி திரும்பி பேசுறதுக்கு. கர்த்தராகிய தேவன் நமக்கு கடந்த அநேக மாதங்களாக ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவனுக்கு தேவனாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனும் குமாரத்தியுமாய் இருப்பார்கள் என்று கடந்த 6 மாதங்களாக கர்த்தராகிய தேவன் அந்த செய்தியை நமக்கு கொடுத்தார். நாம் எதிலெல்லாம் ஜெயம் பெற்றோம் என்பது அவரவருக்குத்தான் தெரியும். இன்றைய நாளில் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கர்த்தராகிய தேவன் நமக்கு புதிய வார்த்தை தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏதோ நம்ம இஷ்டப்படி நம்ம மனசுக்கு எது பிரியமா இருக்குதோ, நமக்கு எது ஏற்படுதா இருக்கிறதோ, அல்லது ஊழியக்காரனுக்கு எது ஏற்படுதா இருக்குதோ, அல்லது செய்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிறதோ, அப்படிலாம் எதுவுமே தேர்வு செய்வது கிடையாது. நம்மை வழிநடத்துக்கு செல்கிறது ஒவ்வொருத்தரையும் கட்டாயம் வழி நடத்துறார். தேவன் தான் நடத்துறார் எல்லாரையும். அவரவருக்கு என்ன தேவைன்றது எல்லாருக்கும் மிக நன்றாய் தெரியும். இப்ப நம்ம எதுலெல்லாம் சிக்கிக்கிட்டு அவதி உருகிறோம் என்பதும் அவருக்கு மிக நன்றாய் தெரியும். அதனாலே கர்த்தராகிய தேவன் கடந்த தலைப்புக்கும் அதுக்கேற்ற மேல்படியாய் அதற்கு மையக்கல்லை வைத்தது போல ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்து, இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் நம்மை நடத்த போகிறார். தேவன் தம்முடைய வழியில நமக்கு தெரிந்து கொண்ட வழியில தேவன் நடத்த போகிறார். கர்த்தராகிய தேவன் இந்த வார்த்தையை தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கூட்ட மாட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். கர்த்தராகிய தேவன் இந்த வார்த்தையின் தலைப்பில் தான் நம்மோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் மிகவும் அவசியமானது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஏனென்றால்
ஆசீர்வாதமே வேண்டான்னு இன்னும் ஒருத்தரும் சொல்லவே முடியாது. ஆசீர்வாதம் என்பதுதான் பூரணமானது. நன்மை வருகிறது, வாழ்க்கையில நன்மை வருகிறது. ஆனால் அது பூரணமாய் இருக்காது, நிறைவாய் இருக்காது. பாத்திரம் களஞ்சியம் நிரம்பணும்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும். செல்வம் இருக்கலாம், ஐஸ்வர்யம் அதாவது பணங்கள் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம். இது குறித்து வேதம் ஆசீர்வாதம் என்று சொல்லல. அது மாத்திரம் ஆசீர்வாதம் என்று தேவன் சொல்லல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொன்னால் எல்லா காலகட்ட சூழ்நிலையிலும், எல்லா சோதனைகள் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும், குறைவின் மத்தியிலும் நாம் கடந்து செல்கிற பாதையில நம்மோடு கூட இருந்து நடந்து வருவதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதம். வேதத்தில் இருக்கிற வேத புருஷர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையில் தான் பேசுவார். ஒவ்வொரு வேத புருஷர்கள் மூலமா வரப்போகிற நாட்கள்ல கர்த்தர் அதை வைத்து தான் மையமாய் வைத்து தேவன் பேச போகிறார். அற்புதம் வேற, அதிசயம் வேற, நன்மை என்பது வேற, அந்த நேரத்துக்கு தேவையை சந்திப்பது வேற. ஆனால் ஆசீர்வாதம் என்பது எல்லாவற்றுக்கும் மேலானது. ஆசீர்வாதம் என்பது எல்லாவற்றுக்கும் மேலானது என்று சொல்லிட்டு அவங்க பணக்காரங்களா இருக்கிறாங்க, ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க என்பதும் வேறு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களோட இருக்குது. அவர்கள் கர்த்தருடைய சந்ததி, அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய குடும்பம் என்று சொல்வது பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் முழுமையாக உள்ளே வந்து விட்டால் அங்கே குறைகள் எதுவுமே இருக்காது, தேவைகள் என்பது எதுவுமே இருக்காது. எல்லாமே சம்பூர்ணமாய் சந்திக்கப்படும். சகலமும் சுகம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், விடுதலை இருக்கும், ஜெயம் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், பராமரிப்பு இருக்கும், போஷிப்பு இருக்கும், நல்ல ஆலோசனைகள் இருக்கும். தேவ ஆவியானவர் இருப்பாரு, நம்மை நடத்துவாரு. தேவனுடைய அபிஷேகம் இருக்கும், அவருடைய பூரண அன்பு இருக்கும். இவைகளெல்லாம் சந்தோஷம், மகிழ்ச்சி, இவைகளெல்லாம் கூடிக்கொண்டிருப்பது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வைக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தராகிய தேவன் நமக்காக சிலுவையில சம்பாதித்து கொடுத்தது இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம். இது நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கம். தலையை போய் பார்த்தீங்கன்னா வெள்ள முடிதான் இருக்கும், அதை பார்க்கக்கூடாது. நமக்குள்ள அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே தங்கம். நீதிமானனுடைய சிரசு என்று சொல்லும் பொழுது தேவன் நமக்கு ஒரு கிரீடத்தை தேவன் சூட்டுகிறார். ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு கிரீடத்தை கொடுக்கிறார். நமக்கென்று பல கிரீடங்கள் தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு கீழ்ப்படிதலுக்கும் ஒவ்வொரு அவார்டு கொடுப்பது போல தேவன் பல கிரீடங்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஒவ்வொரு சோதனையின் காலத்திலும் நாம் ஜெயித்து ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனை தான். ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுக்கு சோதனை தான். சோதனை என்பது எப்போ ஒரு நாள், 7 நாள் சோதனை, 40 நாள் சோதனைலாம் இல்லை. டெய்லி சோதனையாக தான் இருக்கும். நாம் சமாதானமா இருப்பது ஒரு சோதனையா இருக்கும், பரிசுத்தமா இருப்பது ஒரு சோதனையா இருக்கும், தேவைகள் சந்திக்கப்படுமா என்கிற பயத்தினால இருப்போம், அது ஒரு சோதனையா இருக்கும். எதிர்காலம் எப்படியா இருக்கும் என்பது ஒரு சோதனையா இருக்கும். தொடர்ந்து நிலைச்சு இருப்போமா என்பது சோதனையா இருக்கும். நம்ம ரொம்ப நாள் வாழ்வோமா என்பது சோதனையா இருக்கும். என்று சோதனையா இருக்கும். பிள்ளைகளெல்லாம் வளர்த்து முடிக்கிற வரைக்கும் உயிரோடு இருப்போமான்னு சோதனையா இருக்கும். அதுக்கு முன்னாடியே போயிடுவோமான்னு பயம் இருக்கும். அது வரைக்கும் சரீரம் தாங்குமான்னு பயம் இருக்கும். கட்டாயம் பயம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? கட்டாயம் இருக்கும்னு சொல்லிட்டு கனவு வந்துருச்சு, இது பழிச்சிருமோ, இந்த கனவு கட்டாயம் பழிச்சிருமோ, நல்லதெல்லாம் பழிக்க லேட்டாகுன்றாங்களே, கெட்டதெல்லாம் உடனே பழிச்சிருன்றாங்களே, அதெல்லாம் நடந்துருமோ என்றது இருக்கும். அது ஒரு சோதனை. தேவன் சொன்ன வார்த்தைகள்லாம் நிறைவேறுமா நிறைவேறாத என்ற சந்தேகத்திலே போயிட்டு இருப்போம். அது ஒரு சோதனை. இப்படி ஒன்றொன்றிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையினாலே, விசுவாசத்தினாலே ஜெயிக்கும் பொழுது தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் நெருங்கி கொண்டே வருகிறோம் என்று அர்த்தம். அந்த ஜெயிக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு கிரீடத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே
இருக்கிறார். எவ்வளவுதான் கிரீடம் கொடுப்பாரு? நாம் கீழ்ப்படுகிற, முற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் தேவனுடைய சுபாவம் நமக்குள்ளே வந்து விட்டால் கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார் என்று அர்த்தம். கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால் யுத்தம் பலத்து இருக்கும், யுத்தம் உக்கிரமா இருக்கும், யுத்தம் அதிகமாக இருக்கும். ஏசாமி வந்தா யுத்தம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கவே கூடாது. ஏசாமி வந்தாதான் யுத்தம் இருக்குது, ஏசாமி இருந்தாதான் யுத்தம் இருக்கும். அப்பதான் நமக்கும் த்ரில்லா இருக்கும், நம்ம பலவான்களாய், நம்ம ஒவ்வொருவரும் பலவான்களாய் மாற முடியும். எந்த ஒரு பயிற்சியுமே இல்லாம எங்கிருந்து பலவான்களாய் மாறுவோம்? யுத்தத்துல வெற்றி பெறுவோம், தேசங்களை எப்படி சுதந்திரிப்போம்? நம்ம எங்க சைனாவுக்கா போக போறோம்? நம்ம எங்க பாகிஸ்தானுக்கா போக போறோம்? இல்லை, நமக்குரிய ஆசீர்வாதங்களை யார் திருடி வச்சிருக்கிறா? சத்துரு திருடி வச்சிருக்கிறான். நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது வந்து எடுத்துட்டு போயிட்டான், தூங்கிட்டு வந்துருக்கும்போது இல்லை, நம்ம தாராவார்த்து கொடுத்துட்டோம். கிறிஸ்து வந்து மீட்டு கொடுத்தார், அது நமக்கு மீட்டு கொடுத்தார். சிலுவையில இழந்ததை ரட்சிக்கவும் தேடவுமே மீட்கவும் மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். அதை நமக்கு செய்து முடிச்சிட்டாரு. ஆனால் செய்து முடித்த அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வது கஷ்டமாய் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய துணை நமக்கு இருக்குமானால், அவருடைய ஒத்தாசை நமக்கு இருக்குமானால் கட்டாயம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை 100% சுதந்திரித்து கொள்ளலாம். பிசாசானவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த இதுக்கு கொண்டு போய் காட்டுகிறான். உலகத்தினுடைய எல்லாம் அங்க என்ன சொல்லப்படுகிறது? அங்க பார், அங்க கிரிக்கெட்டு எப்படி விளையாடுறாங்க, அதை பார் இயேசு, இதை பார், அங்க கோல்ஃப் எப்படி விளையாடுறாங்க, ஃபுட்பால் எப்படி விளையாடுறாங்க, அமெரிக்கன் ஃபுட்பாலை பார். நான் சொன்னா கிடையாது. உலகத்தின் எல்லா ஐஸ்வர்யத்தை, தேவன் படைத்த ஐஸ்வர்யத்தை பார்த்து அவன் அதுல கெடுத்து போட்டிருக்கிற எல்லாத்தையும் காண்பித்து, அதான் அந்த ஐஸ்வர்யம், உலகத்தின் ஐஸ்வர்யம். அங்க கேளிக்கை, கொண்டாட்டம் எல்லாத்தையும் பார்த்து, எல்லாம் உமக்கு நான் என்ன பண்ணுவேன்? தருவேன், உமக்கு நான் தருவேன்னு சொன்னான். ஏசாமி என்ன சொன்னாரு? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் சொன்னாரு. வார்த்தையினாலே அதை மேற்கொண்டார். வார்த்தையினாலே மேற்கொண்டு அந்த காரியம் நிறைவேறின பிறகு பிசாசானவன் நான் இதோட அந்த பக்கம் வரமாட்டேன் நான் சொல்லிட்டு போனான். கொஞ்ச காலம் போயிருந்தான். கொஞ்ச காலம்னா ஏசாமி ஊழியம் பண்ணது 3.5 வருஷம் தான். கொஞ்ச காலம் போயிருந்தான். தொல்லை கொடுக்காம இருந்தானா பிசாசு? தொல்லை கொடுத்தான். ஏன்னா ரட்சிப்பை கொடுக்க வந்திருக்கிறார், மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை அடையவே கூடாது. ரட்சிக்கப்பட்டவன் கட்டாயம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வான். கட்டாயம் என்கிட்ட இருந்து புடுங்க தான் போறாரு, என் கரத்துல இருக்கிறத புடுங்க தான் போகிறாரு. நான் அவன்கிட்ட கொள்ளையாடினது எல்லாவற்றையும் அவனால மீட்க முடியாது. அவனுடைய சுயபலத்தினாலே, ஞானத்தினாலே அவன் மீட்கவே முடியாது. அவன் இழந்து போன சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் அவன் என்னிடத்தில் மீட்க முடியாது. ஆனால் கிறிஸ்து அதை மீட்டு விடுவார் என்று சொல்லி. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அதை நமக்கு சிலுவையிலே இது நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும், அதை நமக்கு மீட்டு கொடுத்தார் என்று. இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 11, 16, 25. 25, 11, 25. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். செம்மையான ஒருவருடைய ஆசீர்வாதத்தினால் பட்டினம் நிலை பெற்றோங்கும். 16ஆம் வசனம். நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பால், பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். எதுக்காக இதை வாசிக்க சொல்றாரு? ஐஸ்வர்யத்தை குறித்து வேதத்துல அநேக இடங்கள்ல நிறைய போடப்பட்டிருக்கு. இதை குறித்து கர்த்தராகிய தேவன் இந்த வாரத்துல நம்மோடு கூட பேசுவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26, 28. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முதல் அதிகாரம் ஆரம்பிப்பது ஆசீர்வாதத்தோடு தான்
ஆரம்பிக்கிறது. தேவன் அதை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் இல்லாமல் மனுஷனால வாழவே முடியாது. கர்த்தர் தான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவர்தான் இந்த ஆசீர்வாதம். அவர்தான் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து தான் ஆசீர்வாதம். நம் இரட்சகராகிய தேவன் தான் நமக்கு ஆசீர்வாதம். அவர் சொன்ன வார்த்தை தான் நமக்கு ஆசீர்வாதம். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் தான் நமக்கு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் அதை விசுவாசிக்கும் பொழுது நாம் அதுக்கு சுதந்திரவாளியாய் மாறுகிறோம். அதற்கென்று ஒரு நாளை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் நான் என்னவா ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதை காட்டிலும் கர்த்தர் நம்மை குறித்து நாம் என்ன ஆக வேண்டும் என்பதை குறித்து இந்த பூமியில் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய் நாம் எப்படியாய் மாற வேண்டும் என்பதை, நாம் உருவாக வேண்டும் என்பதை அவர் நமக்கு அழகாக அதை வடிவமைத்து வைத்திருக்கிறார். தனது உள்ளங்கையில் அதை வணைந்து வைத்திருக்கிறார். நாம் இப்படித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி வைத்து விட்டால் கட்டாயம் நம்மை அப்படியே உருவாக்கி விடுவார். ஆனால் நம்முடைய கீழ்ப்படிதல் அதில் மிகவும் முக்கியம். குடும்பத்தில் நாம் எப்படியெல்லாம் கர்த்தருக்குள்ள கீழ்ப்படுகிறோம் என்பது கர்த்தருக்கு மிக நன்றாய் தெரியும். காணாத இறைவனர் குடும்பத்திலே நாம் பெற்றோருக்கு கீழ்ப்படியாவிட்டால் காணாத இறைவனிடத்தில் நாம் எப்படி கீழ்ப்படிவோம்? எப்படி கீழ்ப்படிவோம்? குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் தலையாய் வைத்திருக்கிறார் என்றால் எல்லாருமே தலையாய் போயிட்டா கீழே இருக்கிறதுல எங்க இருக்கிறது? எல்லாமே தலையா போகணும். நான் வீட்டுக்கு நான் தான் தலைன்னு சொன்னால் தலை மட்டும் வச்சுட்டு ஒரு இடத்துல இருக்கு. இப்போ ஒரு இடத்துல தலை மட்டும் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. போய் அது என்ன பண்ணுவீங்க? அதை ஒரு தலை மட்டும் இப்படி வருது, இங்க இருப்போமா? நம்ம முழு உருவமா வர்றதுனால யாரோ வர்றாங்க, யாராவது பிரேயருக்கு வர்றாங்க. ஒரு தலை மட்டும் இப்படி வந்து இப்படி சுத்திட்டு இப்படி போனா எத்தனை பேர் மயக்கமாவாங்க, எவ்வளவு பேர் அலறுவாங்க, திறந்துட்டு ஓடுவாங்க, இரடி விழுவாங்க இல்லையா சொல்லிட்டு மரித்தும் போவார்கள். எல்லாம் தலை வந்து உங்க மடியிலேயே எங்கேயோ வந்து உட்கார்ந்துருச்சு. யோசித்து பாருங்க, கர்த்தராகிய தேவன் வெறும் தலையை மட்டும் வச்சுக்கிட்டு தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதோடு இணைந்ததுதான் சரீரம், அதுதான் குடும்பம். ஆசீர்வாதமும் அப்படித்தான், தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இணைந்து ஒரு முழு உருவகப்படுத்துகிறார் கர்த்தர். அதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் தான் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருக்கும்படி தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். என்ன பரிசுத்தமாக்கி தேவன் நமக்கு அதை என்னன்னு சொல்லியிருக்கிறார். பரிசுத்தமாக்கி ஆசீர்வாதம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? இந்த ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனம். உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. கர்த்தருடைய வாய் 58ஆம் அதிகாரத்துல ஏராளமான வாக்குத்தத்தங்கள் அதிலெல்லாம் இருக்கிறது. 58ஆம் அதிகாரத்துல நீங்களும் வீட்டில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருப்பீங்க, பீரோவில், கபோர்டில், கட்டிலில், அங்கே கண்ணாடியில், முகம் பார்க்குற கண்ணாடியில், அங்கே பர்ஸில், ஹேண்ட்பேக்கில், காரில், எங்கெங்கோ ஒரு இடத்துல இருக்கும். உடம்புல தவிர மற்ற இடங்கள்லாம் இருக்கும். பாருங்க, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. அங்கே நிறுத்திடுவோம். உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. அப்போ அவருக்கு இஷ்டமானதை செய்யாதபடி இருந்திருக்கோமா இல்லையா? அவருக்கு பிரியமில்லாததை செய்துக்கிட்டு இருப்போமா இல்லையா? போகலாமா வேணாமா, சர்ச்சுக்கு போகலாமா வேணாமா,
ப்ரேயருக்கு போகலாமா வேணாமா, இல்லை சுணங்குவோமா, சுணங்கிக்கிட்டே இருப்போம், டைமை வேஸ்ட் பண்ணுவோம், லேட் பண்ணுவோம், டிலே பண்ணுவோம், ரெடி ஆக மாட்டோம் இல்லையா? ஷர்ட்டு போடுவோம், உருவிட்டு விழுந்துருவோம், சேரீ போடுவோம், சேரீ உருவிட்டு பின்னு குத்த முடியாமல் இருக்கும். சைத்தான் சோதனை பண்ணுறான்னு அவனை திட்டிங்க, அவனுக்கு கோபமாக வரும். நான் சொல்கிறபடி தானே நீ செஞ்சுக்கிட்டு என்னையே திட்டுற, நீ திருப்பி நான் ஒன்றுமே பண்ணலை, நீ அதுக்குள்ளேயே அதை காணலை இதை காணலை, இந்த நேரம் பார்த்து ஜாயின் பண்ணி வைக்கல, இந்த நேரம் பார்த்து அந்த ட்ரெஸ்ஸை காணலை, இந்த உடுப்பை காணலை, இதை காணலை, ஏதோ ஒன்று நம்ம காரணத்தை சொல்லி வயிறு வலிக்குது, உடம்பு தெரியல, தலை வலிக்குது, எல்லாமே ஓய்வு நாளில் தான் வரும். ஓய்வுனால தான் சகலமும் வரும். கழுத்து வலி, குறுக்க வலி, தூக்கம் இல்லாத. சாட்டர்டே எல்லாம் அவ்வளோ உற்சாகமாக இருப்போம். சண்டே மாத்திரம் என்ன செஞ்சிடும்? செய்யவே இல்லையா? எவ்வளோ தூரம் கர்த்தருக்கு தெரியும் யாருக்கு எப்படின்னு. அப்போ சண்டேல தான் ஒரு நாள் நம்ம இஷ்டம் போல நடந்து கொள்கிற நாள். ஆனால் வேதம் அப்படி சொல்றது, உன் இஷ்டப்படி செய்யாதபடி. என் இஷ்டப்படி செய்கிற நாள் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுது, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. அப்படின்னா எனக்கு பிரியமானதை நீ செய்யணும், எனக்கு பிரியமானது செய்யணும், என்னுடைய பாதபடியில் இருக்கிறதா எனக்கு பிரியமானது. உன் காலை விலக்கி, இந்த கால் இல்லை மனமாகிய கால், இதை விலக்கி உன் வழியின்படி நடவாமல். உன் வழியின்படி கேக்குதா? உன்னுடைய வழியின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை, மறுபடியும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை துக்க நாளாக எண்ணாமல் மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று நீ சொல்லி. ஏன்னா அது அவ்வளோ கஷ்டம் சொல்றதுக்கு, அவ்வளோ கஷ்டம். அந்த ஒரு நாள் தான் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தேன், அந்த நாள்லேயும் நிம்மதியே கெடுக்கிறது. காலையோடு போனால் பரவாயில்ல, சாயங்காலமும் ஓத்தரம் இருக்குது, சாயங்காலமும் இருக்கா இல்லையா? சாயங்காலம் தான் சாயங்காலம்னா ஓத்திரமாக இருக்குது. என்னென்னு அந்த நேரம் பார்த்தா இடுப்பு வளைய மாட்டேங்குது, இடுப்பு நிம்மற மாட்டேங்குதும்போம். என்னென்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக போயிட்டு வரலான்னு பார்த்தா அதுவும் செட் ஆக மாட்டேங்குது. எல்லாம் எத்தனையோ விதத்தில் இடைஞ்சலாக இருக்குது. நீங்கள் மாத்திரம் போயிடுங்க. யார் ஆவலாக இருக்கிறீங்களோ நீங்கள், நான் கட்டாயம் என்ன பண்ணுக்கிறேன், அடுத்த வாரம் வருகிறேன்னுட்டு. சரி, நம்ம ஆசீர்வதிக்கிற தேவன் நான் அப்புறம் வரேன்னு போயிட்டாருன்னா நம்மளுடைய ஆசீர்வாதத்தை யார் திரும்ப வாங்குறது? யோசித்து பார்ப்போம். மணி 5 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்குதுன்னா, 5 மணிக்குன்னா நம்ம 5 மணி ஆகுதுன்னு துரிதமாக நம்ம செயல்படுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ரொம்ப கம்மி. 5 மணிக்குன்றது இல்லையா? நல்ல உடம்புல நல்லா இருப்போம், தேவைகள் இருக்கும், யாருக்குமே தேவையில்லாமலாம் இருக்காது. பண தேவைகள் இருக்கும், மற்ற எவ்வளோ தேவைகள் இருக்கும், காரியங்கள் இருக்கும், நாளைய பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும். கர்த்தருக்கு அது மிக நன்றாய் தெரியும். அது இல்லாத மனுஷனே கிடையாது. அது இல்லாத மனுஷனே அவரவருக்கு தகுந்தவாறு இருக்கும். ஆனால் அவைகள் நம்மை தடை செய்து விடவே கூடாது. என்னைக்கும் நமக்கு தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நமக்கு வேண்டும் இல்லையா? இப்போ ஒரு மக கூப்பிட்டா அர்ஜென்ட், நிறைய பிள்ளைய காணலன்னு சொல்றாங்க. அந்த மக அண்ணன், எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட கேட்டா நான் சிபி ஆஃபீஸாக வச்சுருக்கேன், என்கிட்ட கேட்டான்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? நம்ம அப்படியா சொன்னோம்? இல்லை. அந்த மகளுடைய கஷ்டம், அந்த மகளுடைய துன்பம், அவளுடைய கண்ணீர் நம்முடைய கண்ணீராக நினச்சி நம்முடைய அவட்ட நான் சொன்னது தான், நீ என்னை அழ வைக்கிறேன்னு அப்படிதான் சொன்னேன். லவ்லாவிட்ட, என்னை நீ அழ வைக்கிற, நான் லேசில் அழமாட்டேன், என்னை அழ வைக்கிறேன்னு என்ன அழுற மாதிரி நானும் வந்துட்டேன். அழுற மாதிரி என்னோட அழுற பார்த்துன்னு எல்லாரும் நிறைய பேர் அழுவாங்க. ஆனால் உள்ளத்தை தொடாது, அது கீழே தான் ஊற்றிட்டு போயிடும், அது தொடாது. ஆனால் இருதயத்தை தொடுதுன்னா அது ரொம்ப வேதனைக்குரிய காரியம், வேதனைக்குரிய ஒரு தாயை அனுபவிக்கிற ஒரு வேதனைக்குரிய காரியம். அதை உடனே யார் கேட்கணும்? கர்த்தர் தான் கேட்கணும். நம்ம என்னதான் மனமுருக்கமா நம்ம ஜெபம் பண்ணாலும் கர்த்தருடைய கிருபை உடனே கர்த்தர் கேட்கணும், பதில் சொல்லணும். செகண்ட்ல பதில் சொல்லணும். எங்க மக இருக்கிறா, என்ன காரியம், என்ன ஏது, எல்லாம் தெளிவா இருக்கு. சில இடத்துல நீங்க வேதத்துல போட்டிருக்கோம், பேதுருக்கு கொர்நேலிய வீட்டுல இருந்து ஆள் அனுப்புவாங்க, அட்ரஸோட சொல்லி அனுப்புவாங்க. நேர்த்தெரு, இங்க பேதுரு, தோல் 17 சீமோனுடைய வீட்டில் அங்க இருக்கிறாரு, அது இத்தனாவது தெரு, இத்தனாவது நம்பரு, எல்லாமே சொல்லுவாரு. எல்லாமே சொல்லியிருக்காரு இல்லையா? சொல்றாரு. அப்படி சில இடத்துல சொல்லுவாரு, சில இடத்துல சொல்லுவாரு. அதையே இப்படி சொல்லுவாங்க நினைச்சு போன் பண்ண சொல்ல மாட்டாரு. இப்படிலாம் சொல்லுவாங்க, எல்லாம் விவரமா அட்ரஸோட கூட சொல்லுவாங்க. ஆனா இந்த மகளுக்கு தெளிவா சொன்னார், கர்த்தர் தெளிவா சொன்னார். அப்போ கர்த்தருடைய கண்களிலும் கிருபையும் இந்த ஆசீர்வாதமும் இல்லைன்னா இந்த மகளுக்கு கிடைச்சிருக்குமா? இந்த மகளுக்கு விலையேற பெற்ற ஐஸ்வர்யம் பிள்ளை இல்லையா? அடப்போ இதுலன்னு இன்னொரு பிள்ளை அப்படிலாம் நம்ம
அப்படி தூக்கி எறிகிற மாதிரிலாம் கிடையாது. கர்த்தர் கொடுத்த பெரிய ஐஸ்வர்யம், அவர்களுக்கு அது பெரிய ஐஸ்வர்யம். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் நமக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யம். இந்த ஜபத்தை கேட்கிறதே பெரிய விஷயம். ஜபத்தை தேவன் கேட்டு உடனே பதிலளிப்பது ஊழியக்காரருடைய இது கிடையாது, கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய அளவற்ற அன்பு. அவர் சொல்லின்படி கீழ்படுகிறவர்களுக்கு தான் வெளிப்படுத்துவார். டக்குன்னு கர்த்தர் வெளிப்படுத்துவார். நம்ம இஷ்டப்படி நடக்கிறவர்களுக்கு வெளிப்படுத்தவே மாட்டார். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அதுக்கு முன்னாடி சொல்லுது, அதை மகிமையாய் எண்ணுவாயானால். ஓய்வு நாளை கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம். எனக்கு ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு, ஆண்டவருடைய பாதபடியில நான் அவருடைய வார்த்தையை கேட்பது எனக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம், கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியம் என்று நீ எண்ணுவாயானால் அது நீ மனம் வரும். ஒருவேளை அறியாமல் நீ வர காலத்துல அதை வருத்தமா நினைத்து வேதனையா நினைத்து வந்திருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் அது எவ்வளவு நல்லது, அது நமக்கு ஏற்றது, அது தேவன் நமக்கு தந்தது என்று அந்த உள்ளம் நினைக்க கர்த்தர் அப்ரிஷியேட் பண்ணுவார். கர்த்தர் நீ அப்போ இருந்தியே அதெல்லாம் சொல்ல மாட்டார். அப்படி சொன்னா அது மனுஷர் சொல்றாங்க, கர்த்தர் சொல்ல மாட்டார். அப்போ கர்த்தர் நம்மை பார்க்கிறார். கர்த்தர் பிள்ளைகள் அறியாமல் அது செய்தாங்க. இன்னைக்கு ஓய்வு நாளாக ஆசரிக்கிறாங்க. ஓய்வு நாளை அதுல வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஓய்வு நாள்ல எவ்வளவு பேர் தகராறு பண்ணியிருப்பாங்க இல்லையா? தேவ சமூகத்துக்கு வருவதற்கு அல்லது தடைபட்டு போனவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? தடைபட்டு போனவர்கள். ஆனா தடை போன விடுவது யாரு? அவரவரே தான். அவங்களால தடை வந்துருச்சு, இவங்களால தடை வந்துருச்சுன்னா சொல்லக்கூடாது. இன்றைக்கு இந்த ஓய்வுனால நம்ம அங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும், இங்க நல்லா இருந்திருக்கும், உறவினர் வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும், பீச்சில் இருந்தா நல்லா இருக்கும், பெசன் நகர்ல இருந்தா நல்லா இருக்கும், அங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும். அங்கதானே பீச் இருக்கு நிறைய, அங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும். எவ்வளவோ சந்தோஷமான நிகழ்ச்சியெல்லாம் அந்த சண்டேல நடக்குது, அதுக்கெல்லாம் நம்ம போயிருக்கலாமே. போய் இங்க வந்தோமே, வீணாகப்பட்டோமே. இன்னும் வாரம் வராம போயிட போது, அடுத்த வாரம் அதே ஞாயிற்றுக்கிழமை தானே? கிடையாது. நமக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கடந்து போனா அதுக்கு அடுத்து இல்லை, வேற ஞாயிற்றுக்கிழமை தான். நம்ம கணக்குல ஒரு 1000 ஞாயிற்றுக்கிழமை இருக்குன்னா கணக்குல கழிஞ்சுக்கிட்டே தான் வருது, கூடிக்கிட்டே எல்லாம் வரல. 5000 ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாழ்க்கையில இருக்கு, 10,000 ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாழ்க்கையில இருக்குன்னா அது கழிஞ்சுக்கிட்டே தான் வருது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அது எக்ஸ்டர்ன் ஆகிட்டே போகுதுன்னு. இல்ல, அது குறைந்து கொண்டே வருகிறது. ஆயுஸ் என்ன நமக்கு நினைக்கிறீங்களா? கூடிக்கிட்டே போகுதுன்னு. நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிற ஆயுசுல இருந்து குறைஞ்சிக்கிட்டு தான் வருது, குறைஞ்சிக்கிட்டு தான். அதுக்கு தான் ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறோம். ஒரு ஆயில குறைஞ்சி வந்திருக்கேன், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படியே சொல்றோம். ஆமான்றோம். ஒரு ஆயுசை கூட்டி கொடுத்திருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம் அப்படிதான் நம்ம சொல்லி கேக் கட் பண்றோம். ஆண்டவரே ஒரு புதிய வருஷத்தை காணும்படி. ஆனா முள்ளான கணக்கு என்ன? குறையுது. ஒரு கணக்கு குறையுது, ஒரு கணக்கு குறையுது. படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு படிப்பு ஒரு வருஷத்தை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? 4ஆம் கிளாஸ் மறுபடியும் கூட்டி கொடுத்துருக்கீங்க. 4ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு கூட்டி கொடுத்துருக்கீங்க. உனக்கு ஸ்தோத்திரம் நான் சொல்றோம். அவன் 5ஆம் கிளாஸுக்கு போறான். அப்புறம் 6, 7, 8, 9 போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டு 20, 30, 40 போகுது. கிடையாது. பிளஸுக்கு வரும்போதே நிறைய காணாம போயிடுது. பிளஸ் பக்கத்துல 1, 2ன்னு போறதுக்குள்ள நிறைய பேர் காணாம போயிடுறாங்க. காலேஜில் சுத்தமா காணாம. அதுக்கு ஒரு எல்லை இருக்குது, அதுக்கு மேல போகவே முடியாது. ஆனால் தேவனுடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கும் தயவுக்கும் எல்லையே கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கும் எல்லையே கிடையாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1, 2, 3. பின்பு தேவன், இப்போ ஒருத்தர் வாசிக்கிறார், ஒரு பையன் வாசிக்கிறான், அவனுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வாசிக்க முடியும். இது என்ன? இந்த ஏஞ்சலு, ரேச்சல் கூட கம்மி தான். ஜானட்டு, இன்னும் ஒரு சிலர் அந்த பக்கம் எஸ்தரு, இப்படி ஒரு சிலர் தான் போட்டி போட்டு வாசிக்கிறாங்க. ஏன்னா விடக்கூடாது, அடுத்த வாட்டி நான் பார்த்துட்றேன்
வயசான வாலிபர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் அதுக்கு மேலே போட்டி போட்டு விட்டுருவார். பேத்தினா தான் விடுவாரே தவிர மற்ற யாரையும் விட மாட்டார். அதுலேயும் ஒரு சுயநலம் இருக்கு. பாட்டியும் பேத்தி போயிடுனா மட்டும் கொஞ்சம் இறங்கிடுவார், விட்டுருவார், அப்படி இறங்கிடுவார். மற்ற யாரும் இருந்தாலும் விடுறது இல்லைன்னு அப்படியே போயிடுவார். ஆனால் மற்றவங்க எல்லாம் இவங்கெல்லாம் வாசிக்கக்கூடியவங்க, நாம அதை கேட்கக்கூடியவங்க, நம்ம கேட்கக்கூடியவங்க. இன்னும் அவங்க வாசிக்கிற பகுதிக்கே வந்திருக்க மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு வாசிப்பாங்க, நம்ம வச்சுருப்போம் அதை பத்திரமா. நமக்கு சிரமப்பட்டு தேட விட மாட்டாங்கன்னு. ஆனால் எல்லாரும் வாசித்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு என்னன்னா திக்கா வாசித்துட்டான்னு சிரிச்சிருவாங்களோ, இன்னும் அதை பண்ணிடுவாங்களோ, அது ஆர்வமும் இருக்கல, ஆர்வமும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆசையாய் வாசிப்பது எத்தனை பேருக்கு இருக்கு? கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கிறது. அதே போலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாஞ்சிப்பது எல்லாரும் வாஞ்சிப்பது கிடையாது. அது தன்னை போல வரனால வரும். அது தலையெழுத்து, அது எப்படி வரணுமோ வரும் அப்படின்னு. அப்படிலாம் வரவே தன்னை போலவும் வராது, தலையெழுத்து போல வரவே வராது. பாருங்க, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியில நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்த. இது கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதான் சொன்ன நன்மை வேற, தேவன் அந்த நேரத்துக்கு நமக்கு பாராட்டுகிற இரக்கத்தினால கிடைக்கிறது வேற. அதிசயங்கள் அற்புதங்கள் அந்த நேரத்துக்கு தேவைகளை சந்திக்கிற அற்புதங்கள் அதிசயங்கள் வேற. ஆனால் ஆசீர்வாதம் முழுமையானது. 7ஆம் வசனம், நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தி ஆகுங்கள் என்றார். பழுகி பெருகி விருத்தி ஆகுங்கள் என்று சொன்னார். இது நம்மளுடைய சரீரத்தை குறித்து சொல்லல. பழுகி பெருகி விருத்தியாகி வாசல் படியில நுழைய முடியாதபடி பெருகுன்னு அப்படி தேவன் சொல்லவே, முன்னும் பின்னும் வலதுபுறம் இடதுபுறம் பெருகுன்னு சொல்லல. நம்மளுடைய பொருளாதார ஆசீர்வாதங்கள், எல்லா வகையான கையிட்டு செய்கிற காரியங்கள் சகலத்தையும் கர்த்தர் முன்னறிந்து அதை நமக்கு தேவன் கையளித்தார். அதை நமக்கு கையளித்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3. பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பாருங்க. தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். அது ஆபிரகாமுக்கு ஏராளமான சொத்துக்களும் ஐஸ்வர்யங்களும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் உண்டு. ஆபிரகாமுக்கு உண்டு. எது புறப்பட்டு வரும்போது உண்டு. அவருக்கு ஒன்றும் சொத்து பத்தெல்லாம் இல்லாமல்லாம் இல்லை. லோன்லாம் வச்சுட்டு கிரெடிட்லாம் அப்படி இல்லை, அங்கங்கே வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டுலாம் போல. அவருக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், எல்லா விதமான சகல ஆசீர்வாதங்கள். அண்ணன் தம்பியிலே அவர் தான் மூத்தவர். அவருக்கு அடுத்தவர் நாகோர், அதுக்கு அடுத்தவர் ஆரான் இறந்துட்டார். ஆரானுடைய மகன் தான் லோத்து. ஆரானுடைய மகள் தான் மில்கால். போன வாரம் உங்களுக்கு சொன்னார் இஸ்பால். இந்த மில்கால் கதையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பின்னாடி தெரியும். அதெல்லாம் பெரிய குடும்பத்திலிருந்து, பெரிய குடும்ப பட்டாளத்திலிருந்து தான் வெளியே வர்றாரு. சொல்லுகிறார், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும்
உன் தகப்பனுடைய வீட்டையும், உனக்கு தான் அந்த வீட்டை கொடுக்க வச்சிருக்கிறாரு, அதை விட்டுட்டு வா, அந்த வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அவருக்கு பிள்ளை கிடையாது, நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். அவருக்கு ஆசீர்வாதம் ஒன்று வேணும்னா பிள்ளை தான். மற்றது எல்லாம் இருக்கு, வேலைக்காரன் வேலைக்காரி ஒட்டகம் எல்லாமே சகல வஸ்துக்கள் விலை உயர்ந்த அவர்கிட்ட சவகரித்து வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாமே இருக்கு. ஒரு குறையும் அவருக்கு கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். அப்போ வேதனை தரக்கூடிய ஒரு வகையில தான் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் வருகிறது. இந்த ஐஸ்வர்யம் மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிறது, துன்பத்தோடு கூட தான் வருகிறது, ஆனால் அதை கூட்ட மாட்டார். துன்மார்க்கர்களுக்கு வருகிறது, தங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லிக்கொண்டு ஐஸ்வர்யங்கள் வருகிறது, அது அவர்களையே அழிக்கும்படியாய் வருகிறது. அது குறித்து தான் வேதம் சொல்கிறது, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிற மனுஷன் அதிலே விழுவான், தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிற மனுஷன் அதிலே விழுவான். ஆசீர்வாதம் என்று வரும்போதுதான் அவன் விழுந்து போவது இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று வரும்போது அவனுக்கு நித்திய ஜீவனோடு கூட அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் அருளிச்சுக்கிறார். இங்க ஆபிரகாமுக்கு அதுதான் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. உன்னை சொல்லியிருக்கலாம் உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்கி, அப்படி சொல்லியிருக்கலாம் கர்த்தர், அப்படி சொல்லலையே. உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். சரி, அவர் இருந்த ஆறாம் தேசத்துல ஆபிரகாமை தெரியாது இருக்குமா? கட்டாயம் தெரியும். ஆபிரகாம் தெரியாமலாம் இருக்காது. ஆபிரகாம் பெரிய செல்வந்தன், கட்டாயம் தெரியும். அப்போ அவருக்கு பெருமையா இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? பெருமைக்கு என்ன குறைச்சல்? ஆபிரகாமை கேட்டா எல்லாருக்குமே தெரியுது. இனிமேல் கர்த்தர் என்ன பெருமைப்படுத்த போறாரு? கர்த்தர் என்ன பெருமைப்படுத்த போறாரு? இப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, எல்லார்கிட்ட உறவினர்கிட்ட எல்லார்கிட்ட சொல்லியிருக்காரு, வாங்க எல்லாரும் நம்ம போலாம், புறப்பட்டு போலாம். கர்த்தர் இப்படி சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு பெரிய தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. நான் சொல்ற இடத்துக்கு நீ வான்னு சொல்லி என்ன சொல்லிட்டாரு, நான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது சாரால் மறுத்திருக்கலாம் இல்லையா? சாரால் மறுத்திருக்கலாமே. கிறுக்கு பிடிச்சிக்கிச்சு இந்த மனுஷனுக்கு. கிறுக்கு. இப்ப நம்ம வீட்டுல யாரோ சொல்றாங்க, கர்த்தரோட பேசிட்டாரு, நம்ம எல்லாம் புறப்படலான்னு. எங்க புறப்படலாம் அப்படின்னா, இப்ப வெளிநாட்டுக்கே புறப்படலான்னு சொல்றாருன்னு வச்சுங்க. எந்த நாடு தெரியாது, போகும்போது கர்த்தர் சொல்றாரு. எது போகும்போது தெரிவாரா? இது எப்படி நம்ப முடியாத? அதுக்கு வேண்டிய எல்லாம் வேணுமே. எந்த நாட்டுக்கு போறோம் என்னன்னு எல்லாமே வேணுமே நமக்கு. சரி, நாட்டை விட்டுருவோம், இந்த இந்தியாவில் ஒரு பகுதியில் போவோம். போகும்போது கர்த்தர் நமக்கு ட்ரெயின்ல விவரமா சொல்லுவாருன்னு. ஐயோ ஒரு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் கட்டாயம் சேர்த்துருங்கன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு சொல்லி. கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லாத இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா வீடு இருக்கு, ஆடு மாடு எல்லாம், இன்னைக்கு ஆடு மாடுக்கு பதிலாக இன்னைக்கு காரு பங்களா எல்லாமே இருக்கு, சகல வசதிகளும் இருக்கு. ஆனா கர்த்தர் என்னை இப்படி ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறாரு, வாங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் என்ன செய்வாங்க? பிள்ளை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, பிள்ளையும் வேணாம், ஒன்றும் வேணாம், எங்கேயும் நான் வரவே மாட்டேன்னு கட்டாயம் சொல்லியிருக்கலாம். ஒரு வார்த்தை கூட சாரால் சொல்லவே இல்லை. சாரால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லும் போது 75 வயது. அப்போ சாராளுக்கு என்ன வயது இருக்கும்னு நீங்க தான் கணக்கு போடணும். கட்டாயம் 80 வயசாவது இருக்கும். கட்டாயம் சாராளுக்கு 80 இருக்குமா? எவ்வளவு வயசு வித்தியாசம் வருது? 60 65? சரி, அப்படியே வச்சுக்கோ. கர்த்தர் உறுதிப்படுத்தல, இருக்கட்டும். அப்ப 65 வயசுல எனக்கு அது தேவையான்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்கலாம். சொல்லவே இல்லை. சொன்னார். கணவர் சொல்லுகிறார், கீழ்படுகிறாங்க. கணவர் சொல்லுகிறார். வீட்டில் உள்ளவர்கள் எல்லாருமே, தேராகு உள்பட அத்தனை பேரும், அதுக்கு முன்னாடி தேராகு மரித்து விட்டான், அதுக்கு முன்னாடி வர்றான். ஆனால் இது வரலாற்று கீழே சொல்லுது. ஆனால் தேராகு எல்லாம் இருந்திருக்காங்க. மகனே போகாத, நான் படுக்கையில் இருக்கிற, நீ போகவே போகாத, உனக்கு என்ன ஆச்சு? நீ தானே மூத்தவன், 2 மடங்கு உனக்கு ஐஸ்வர்யம், 2 மடங்கு உனக்கு ஆசீர்வாதம், தகப்பனுடைய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம்,
உனக்கு எல்லாம் உண்டு, மூத்தவனுக்கு உரிய சகல காரியங்களும் உண்டு, ரெட்டிப்பாக கொடுக்கணும், எல்லாமே உனக்கு உண்டு. உன் சகோதர சகோதரிகள்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. நம்ம குடும்பமாக எல்லாரும் மொத்த செட்டு இங்கே தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்ன அங்கே போறேன்னு சொல்றியே? உன்னை கடவுள் தான் பேசினாரா, வேற யாராவது பேசினாங்களா, உனக்கு நல்லா தெரியுமான்னு? இல்லை, நான் தேடினேன், என்னை தேவன் என்னோடு கூட பேசினார், நான் போகிறதுல தீர்மானமாக இருக்கிறேன், நான் கிளம்புறேன், என்னோட யாரெல்லாம் வரீங்களோ வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை ஒத்தையில் கூட போயிருக்கலாம். ஆனால் இல்லை, சாரால் வந்துட்டா, அவருடைய உடைமைகள் சொத்துக்கள் பத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. கூட யார் வந்துட்டா? அந்த லோத்து. சரி, லோத்து ஏன் வந்தான்? லோத்தும் அவனுடைய மனைவியும் பிள்ளைகள் இருக்கிறதான்னு சொல்லப்படலை. பிறகுதான் புறப்பட்டு போகிறாங்க. அப்போ புறப்பட்டு போகிறாங்கன்னா லோத்து எப்படி போனான்? நம்பி, அங்கே பெரியப்பாவை நம்பி. எதன் அடிப்படையில் போயிருப்பான் சொல்லுங்க பார்ப்போம். எதன் அடிப்படையில்? சரி, அவனுக்கு லோத்துக்கு சொத்து இல்லையா? தன்னோட ஆறானுடைய சொத்தெல்லாம் அவனுக்கு இருக்குது, தன் தகப்பன் சொத்தெல்லாம் அவனுக்கு தான். அவனுக்கும் அங்கே நிறைவான ஐஸ்வர்யங்கள் இருக்குது, ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் இருக்குது அவனுக்கு. ஆனால் அவனை பெரியப்பாவை நம்பி, அவர் வார்த்தை நம்பி, அவன் அவ்வளவு நம்பிக்கை வச்சு, பெரியப்பா மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சு தன் மனைவியை கூட்டிக்கிட்டு லோத்துடைய மனைவியும் கீழ்படிஞ்சு வரா, கீழ்படிஞ்சு வரன்னு சொல்லிட்டு வர்றாங்க இல்லையா? ஒரு நம்பிக்கை வரணும். ஒருத்தர் பின்னாடி போறோம்னா அதுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். எதன் அடிப்படையில் வந்தது? ஆபிரகாம் வித்தியாசமானவனாய் இருந்தான். கடவுள் என்பவர் நிச்சயமா இந்த சிலைகள்ல கிடையாது, இந்த சிலைக்குள்ள கிடையாது. அதை தூக்கி சுமந்துக்கிட்டு, அதுக்கு பெயிண்ட் அடிச்சு, மூக்கு வச்சுக்கிட்டு, காது வச்சுக்கிட்டு, நம்ம எல்லாம் ஜோடிச்சு சீசனுக்கு தகுந்தவாறு டிசைன் பண்ணி, அதுக்கு வித்தியாசமெல்லாம் கையை வச்சு நாமே அதை அவர் தான் நம்மளை உருவாக்குற தேவன் என்று சொல்லி அவன் பேசுகிறது. தனிமையில போய் பேசுவதும், வானத்தை அண்ணாந்து அவன் நட்சத்திரத்தெல்லாம் அவன் அப்பப்போ பார்க்கறதுனால. இப்போ நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், இது வேற. நம்மளாம் நிறைய நட்சத்திரம் பார்க்குறோம். நம்ம வீட்டில் எல்லாம் மாடி மேலே போயிடலாம், நட்சத்திரம் பார்க்கணும், உடனே வானத்து நட்சத்திரத்தை போல அவன் ஆசீர்வச்சிடலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் அப்படி பார்த்தான். இவைகளெல்லாம் அழகாக உண்டாக்கியிருக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படி இருப்பார்? அவர் இப்படி இருக்க மாட்டாரு. அவர் எப்படி இருக்க? என்ன பெரியப்பா எதையோ யோசிக்கிறீங்க, ஏதோ சிந்திக்கிறீங்க, இங்கே தனிமையில் போய் பேசுறீங்களே, என்ன பெரியப்பான்னு இப்போ இருக்கிற பெரியப்பா கிட்ட கேட்டோம்னா வேற மாதிரி போயிடும். அது இல்லை, கெட்டு போயிடும் தலை. அங்கே கேட்கறது அவன் கேட்டோன்னா பெரியப்பா ரொம்ப நம்ம இதுல வித்தியாசமா இருக்காரு, பெரியப்பா ரொம்ப காரியம் தானே, அப்போ அந்த பெரியப்பாக்குள்ள காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய நடக்க, அவருடைய அவர் வாழ்ந்த அந்த காலகட்டங்கள் அவர் வாழ்ந்த அவருடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் எல்லாமே லோத்துக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால லோத்தும் கூட சேர்ந்து வந்துடுறாரு, ஓட்டிக்கிட்டு வந்துடுறாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்து. ஆனா அவருக்கு தெரியாது, பிற்காலத்துல பிறகு ராஜாக்கள் முதல் கொண்டு நேசங்கள் எல்லா தேசங்களிலும் ஆபிரகாமை தெரியாதவனே இல்லை என்று சொல்லும்படியாக கர்த்தர் வைப்பது ஒன்று. இரண்டாவது, உலகம் இருக்க மட்டும் ஆபிரகாமுடைய பேரை எல்லாம் சொல்லும்படியாய் கர்த்தர் வச்சிருக்கிறார் என்பதும் தெரியாது. ஒரே வார்த்தை, உன்னை ஆசீர்வாதமாய் கர்த்தர் சொன்னார், உன்னை ஆசீர்வதித்து உன்னை இப்படி சொல்லிருக்கலாமே, உனக்கு ஐஸ்வர்யத்தை தந்தே மனுஷர் எல்லாம் உன்னை குறித்து பேசுவார்கள் என்று சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லவே இல்லை. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, ஒருவருக்கு தேவை ஒரு பிள்ளை தான், கர்த்தரோ பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். சாராளுடையதிலிருந்து அத்தனை பிள்ளைகளும் வருவாங்களான்னு சான்ஸே கிடையாது. உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன் என்று சொன்னார். உன்னை சபிப்பவர்களை, இது எல்லாரும் நம்ம எடுத்துக்கிறோம் ஈஸியா. உன்னை ஆசீர்வதிப்பார், எப்படி நடந்தா ஆசீர்வதிப்பார், எப்படி இருந்தா சபிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் ஒரு பகுதியை வாசித்தோம், ஞாபகம் இருக்கா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். இப்படி வச்சுக்கோங்க, கர்த்தர் அதை இப்போ ஞாபகப்படுத்தினதுனால நான் அதை உங்களுக்கு சொல்ல விட்டுட்டேன். ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், ஓய்வு நாளை குறித்து வாசித்தோமா இல்லையா? வாசம்ல கர்த்தர் சொல்றதுனால வாசித்துறேன். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதே. ஒரு சொந்த வேலைக்கோ பிசினஸுக்கோ சொந்த இதுகளுக்கோ ஃபங்க்ஷனுகளுக்கோ எதுக்குமே போகாதே. நீ திருப்பி நீ அதை ஆசைப்படுவாய் என்றால் உன்னை ஆட்கொள்வது
எது? உன்னை ஆட்கொள்வது எது? தேவனுடைய கட்டளைகளும் கற்பனைகளும் என்னை ஆண்டு கொண்டிருந்தால், என்னை ஆண்டு கொண்டிருந்தால். இன்றைக்கு ஆலயத்தில் சொல்லப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை உண்டு. என் கற்பனைகளை கவனித்தே ஆனால் நலமாயிருக்கும். அதான் இந்த கற்பனை, அதுதான் இந்த கற்பனை. என் கற்பனையை நீ கவனித்திருப்பாயானால் உனக்கு எல்லாம் தெரியும். என் கட்டளை என்னன்னு தெரியும், என்னுடைய கற்பனை என்னன்னு தெரியும். ஓய்வு நாளை ஆசீர்வதிக்கணும், உன் இஷ்டமானது அப்படி நீ செய்யக்கூடாது, உன் இஷ்டமான இதுகளுக்கு நீ போகக்கூடாது, கொள்ளக்கூடாது, எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் நம்ம இஷ்டப்படி தான் என்ன செய்கிறோம்? இஷ்டப்படி தான் செய்கிறோம், சொல்கிறோம், நடக்கிறோம் இல்லையா? கர்த்தருக்கு அது மிக வருத்தமாக இருக்கிறது, கர்த்தருக்கு மிகவும். ஆனால் ஆசீர்வாதம் என் கூடையில் என்ன பண்ணணும்? நிரம்பணும். 12 கூட நிறைய மிச்சம் என்ன பண்ணணும்? எடுத்து வைக்கணும். யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அப்படியே வச்சுக்கணும். மீதி 12 நானே வைத்துக் கொள்ளணும். உன் காலை விலக்கி உன் வழியின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் என்று வாசித்தோம். அது பரிசுத்த ஓய்வு நாளா எண்ணி அது மகிமையாய் எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோப்புடைய சுதந்திரத்தால போஷிப்பேன் கர்த்தர் சொன்னார். இந்த நன்மை இதுக்கு இடையில வாசித்தீங்கன்னா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அப்போ இதை நம்ம கட்டாயம் ஸ்டிக்கர்ல வச்சிருப்போம். இது சொல்லாம விட்டுட்டா நீ சொல்லிடுனார். இதை என்ன பண்ணுவோம்? வீட்டுல இருக்கு, கட்டாயம் வீட்டுல இருக்கு. வேணா யார் வீட்டுல இருக்குன்னு பேரை சொல்றேன், கரெக்டா கேட்டுங்க யார் வீட்டுக்குள்ளலாம் இருக்குன்னு. அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் அப்பொழுது எப்பொழுது இந்த 14ஆம் வசனம் சொல்லப்பட்டு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் இடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறாயே, ஓய்வு நாளை உன் இஷ்டப்படி செய்யாதபடி கர்த்தருக்கு பிரியமானபடி செய்வாயே, அப்பொழுது விடியற்கால வெளுப்பு உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே சொல்லுது. கறி கடைக்கு சீக்கிரம் போயிடுறோம், மட்டன் கடையில கியூ நிக்கிறோம், சிக்கன் கடையில கியூ நிக்கிறோம். இருந்து வாங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சாதான் நிம்மதி. அந்த வாங்கின கறியை வீட்டுக்குள்ள வச்சுட்டு அப்புறமா இன்னொரு நாளைக்கு சாப்பிடனாலும் சாப்பிட போறவங்களுக்கு துக்க நாள், செய்யறவங்களுக்கு துக்க நாள் இல்லை, நிம்மதியான நாள். ஏன்னா இன்னைக்கு இல்லை. கறிக்கடைக்கு போகாதவங்க ஒரு சிலர் இருந்திருப்பாங்க, தங்களுடைய காரியங்கள் பண காரியங்கள் நிமித்தமாய் சில காரியங்களை போகாதிருப்பார்கள். ஆனால் கறிக்கடைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா போகணும். ஞாயிற்றுக்கிழமை கவிச்சித்தலைன்னா எப்படின்னு கேட்கிறேன். அது ஜீரணமாவதோ ஆகுதோ பேதியாவதோ ஆக மொத்தத்தில் செட் ஆகுதோ செட் ஆகலையோ, அந்த கறி வேகுமோ வேகாதோ ஆக மொத்தத்தில் நான் அதை என்ன பண்ணணும்? அதை எடுத்து ஆகணும் என்ன. ஆனால் இன்றைக்கு நான் வேதம் வாசித்து ஆகணும், இன்றைக்கு நான் ஜபித்து ஆகணும், இல்லைன்னா வயிற்று வலிக்கும் பேதி அடிக்கும், நான் பண்ணி ஆகணும். அப்படி இருப்போமா? கர்த்தர் சொன்ன ஓய்வுனால என்னதான் தெரியல, மீன் குழம்பு மாதிரி வருமானு நினைக்கிறாரு யாரோ. மீன் குழம்பு மாதிரி வருமா? மீனை சொல்ல மாட்டாங்களே, எப்ப பார்த்தாலும் மட்டன்றாங்களே, மீனை சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், மறுபடியும் அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். எப்படி? ஓய்வு நாளாய் ஆசரிக்க வேண்டும். அவருடைய கட்டளையின்படி செய்ய வேண்டும். கட்டளையை நாம் இஷ்டப்படி ஓய்வு நாளை நம்ம என்ன செய்யறோம்? ஆசரிக்கிறோம். வாங்காண்டவரே இப்படி வரோம், நான் சொல்ற விஷயத்தை கேட்டுல கிளம்போம். யார? கர்த்தர். அப்படிதான் நடத்துறோம். ஆண்டவரே நீங்க வாங்க, நான் நினைச்ச நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்? வரணும். ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் சொல்லுவார், ஞாயிற்றுக்கிழமையில நான் உனக்கு தகப்பன்னு கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை உனக்கு நான் தகப்பன் கிடையாது, நீ எனக்கு என்னவா இருக்கணும்? வேலைக்காரனாய் இருக்கணும். நான் உனக்கு எஜமா, நான் உனக்கு எஜமா. எஜமா சொல்றதுதான் யார் செய்யணும்? வேலைக்காரர்கள் செய்யணும். தீமோத்தேயுல வாசித்து பாருங்க. வேலைக்காரர்களே உங்கள் எஜமானுக்கு, நம்ம நினைச்சுக்கோம் கடையில வேலை செய்யறவங்கள நினைச்சிட்டு இருப்போம். இல்ல, நம்ம தான் முதல்ல நீங்க கீழ்ப்படியணும். நீங்க எஜமானுக்கு கீழ்ப்படியணும். எஜமான் சொல்ற கட்டளை என்ன? ஓய்வு நாளாய் ஆசரி. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு
கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். முகத்தடியும் விரல் நீட்டுதலையும் முகச்சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து கெட்ட வார்த்தையை உன்னை விட்டு என்ன பண்ணு, எடுத்துடு. ஸ்டூபிட், இடியட், முட்டாள், மூடனே. பணவரம் சொன்னார், பணவரம் சொன்னார். இங்கிலீஷில் சொல்கிறது ஈஸியாக இருக்குது, அது ஒன்றும் நோவில், அது ஒன்றும் நோவில். தமிழில் சொல்லுங்கள் லூஸு, பைத்தியம் அப்படின்னா கோவம் வந்துடும், கண்டிப்பாக கரண்டி தூக்கிட்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக நான் சொல்லிட்டேன், இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீ பேசாதே. தலைமுடிக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். தலைமுடிக்கு என்ன பெரிய முடியா அப்படின்னு சொன்னால் யாருக்கும் கோபம் வராது. அதே வேற மாதிரி சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் தூய தமிழில் அப்படி தான் சொல்லணுமா? ஆனால் அது தூய தமிழ் நம்மளாம் சொல்லிடுற மாதிரி நினச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுது, பெரிய முடியா நீ அப்படின்னா பாப்பா அப்படின்ற அதே நீங்கள் வார்த்தை 2 இருக்கு அதில். அப்படி சொல்லி பாருங்க எப்படி இருக்கு. வீடு ஜக ஜுகு ஜுகு ஜுகுன்னு இருக்கு, ஜொலிக்கும் வீடு ஜொலிக்கும். எப்படியெல்லாம் வார்த்தைகளை பேசுகிறோம். வேணா எப்போ பாரு ஜெபம் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, அப்பாங்க உங்களுக்கு வேற வேலை இல்லை, மூஞ்சா பாருங்க. மூஞ்சி தான் பார்க்க முடியும், வேற எதை பார்க்கறது? முன்னாடியே பார்க்க முடியலன்னா பின்னாடி எங்க இருந்து பார்க்கறது? ஆமா, மூஞ்ச பாருங்க, உங்க வேலையை பாருங்க. காலையில நான் எந்திரிக்கும் போதே நான் முழிச்சிருக்கணும். உங்களுக்கு எப்பவுமே நான் பார்க்கும்போது உங்க கண்ணுக்கு நான் முழிச்சிருக்கணும். தூங்கிட்டே இருக்கக்கூடாது. எத்தனை பேர் சொல்லுவோம்? கட்டாயம் சொல்லுவோம். இப்போ தூங்கி எழுந்திரிச்சினால என்ன நடந்துட போகுது, என்ன ஆகிட போகுது? நாளைக்கு எனக்கு 100 போட்டு போடுறாங்களா மார்க்கு? ஒன்றுமே கிடையாது. எனக்கு தெரியும் 40 தான் வாங்கணும், நான் போகிறேன். அவ்வளோதான் படிச்சிருக்கிறேன், நான் அவ்வளோதான் வாங்குவேன். நீங்கள் என்ன ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, என்ன நீங்கள் என்ன செய்யுங்க, எதிர்பார்க்காதீங்க. கர்த்தர் இங்கே சொல்கிறார், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். முகத்தடியும் விரல் நீட்டுதலையும் முகச்சொல்லையும் உன் நடுவிலிருந்து அகற்றி சொல்லிட்டு சொல்றாரு கர்த்தர். மறுபடியும் 10ஆம் வசனம் பின்பகுதி, அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். 11ஆம் வசனம், இது ரொம்பவும் நிறைய இடத்துல வச்சிருக்கிற வாக்குத்தத்தங்கள். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. மகா வறட்சியான காலம்னா பஞ்சகாலம். எல்லாருக்கும் வறட்சியின் காலத்தை கடந்துதான் போகணும், பஞ்ச காலத்தை கடந்துதான் போகணும். சமாதான குறைவு, சந்தோஷத்தை குறைவு, பரிசுத்தமான குறைவின் காரியங்கள், பணக்குறைவின் காரியங்கள், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி போன்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் கடந்துதான் போகணும். ஆனால் அந்த காலகட்டங்களிலே உன் ஆத்துமாவை வைத்த திருப்தியாக்கில, உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை, அத விசுவாசம், எலும்புனா விசுவாசம், எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான எதுவுமே செய்யாம நீர்ப்பாய்ச்சலான தோட்டமும் வற்றாத நீரூட்டமா எங்கிருந்து வரவே மாட்டோம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இதெல்லாம் ஆசீர்வாதங்கள் இவைகளெல்லாம். ஆனால் இவைகளையெல்லாம் செய்தாதான் இவைகளுக்கெல்லாம் ஆசீர்வாதம். இந்த கட்டளையின்படி, தேவன் கொடுத்த கட்டளையின்படி, கர்த்தரின்படி செய்தால்தான் ஆசீர்வாதம். காலையில எந்திரிச்சு சர்ச்சுக்கு வரத்துக்கு என்ன நோவுது? 8:30 மணி ஆராதனைக்கு போறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். காலையில எழும்ப கஷ்டப்படுறோம்னா 2வது ஆராதனைக்கும் எழும்ப மாட்டோம், 2வது ஆராதனைக்கும் எழும்ப மாட்டோம், 3வது ஆராதனைக்கும் எழும்ப மாட்டோம். ரொம்ப டயர்டா இருக்கு, அடிச்சு போட்டோம். நல்லா தூங்கினாலே கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா சுட்டி காட்டினால் வேதனையா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்னைக்கு ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சோமோ இன்னைக்கு வரைக்கும் அது தனியாம இருக்க. எல்லாருக்கும் பாட்டு பாடும்போது பாடுறோம், நீரோடை மானை கதறுவதை போல ஆண்டவரே நான் கதறுகிறேன் என்று பாடிப்போம்ல ஆலயத்துல. கட்டாயம் மானானது நீரோடையை கதறுவது போல ஆண்டவரே நான் சீக்கிரம் தூங்கணும் ஆண்டவரே, நான் சீக்கிரம் தூங்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிதான் கதறுவோமே தவிர ஆண்டவர் அவ்வளோ வாஞ்சியா தேடுற மாதிரி, அவ்வளோ ஆசையா தேடுற மாதிரி. ஆனா ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு தான் நிறைய வேணும், எனக்கு தான். பக்கத்துல யாருக்கும் கொடுத்துறாதீங்க, எனக்கு மட்டும் கொடுத்துருங்க ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்றாரு, நான் கட்டாயம் தரேன், நான் கட்டாயம் தரேன். என் வார்த்தை உனக்குள்ள இருக்குமானால் என் கட்டளைகளின் கற்பனைகளை இப்பொழுதே நீ கவனமா கேட்க முடியாதுபடி என்ன ஆகுது? இப்போ ஒரு லைட்டை அணிஞ்சு எரிஞ்சு அப்படி இருப்போம், நமக்கு இரிட்டேட்டா இருக்குமா இருக்காது? ஒரு டியூப் லைட் இங்க என்ன சொல்லுவோம், உடனே அதை ஆஃப் பண்ணி போயிடுங்க, அது ஃபீஸ் போயிடும். பிறகு நம்ம அதை பார்த்துக்கலாம், அதை நம்ம ரிப்பேர் பண்ணி போட்டுக்கலாம். அந்த டியூப் லைட்டை இல்லை கலட்டி உடச்சி கூட சேர்த்து போட்டுக்கலாம். சேர்க்க முடியுமா? அது ஃபீஸ் போச்சுன்னா போச்சுதான், ஃபீஸ் போச்சுன்னா போச்சு. அப்போ நம்ம இங்கேயே நம்ம லைட்டை அணிஞ்சு எரியுதுன்னா, டியூப் லைட்னா இதான் அணிஞ்சு எரியுது. இப்போ இங்கே இருக்கிற வெளிச்சம் கம்மியாகிட்டே வருது, நேரம் ஆகுது, மணி 7:30 ஆகுது, வெளிச்சம் கம்மியாகிட்டே போகுது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் மட்டும் என்னவா ஆகணும்?
வெளிச்சம் என்ன ஆகணும்? உதிக்கணும். வெளிச்சம் உதிக்க வேண்டும். கர்த்தருடைய வெளிச்சம் எனக்கு வரணும். கர்த்தருடைய அருணோதயம் என் வாழ்க்கையில வரணும். அப்பொழுது என்னுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவரவர்கள் வழியில வந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுக்கும் எனக்கும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறாரோ அது வழியில வந்துகிட்டு இருக்கிறத தடை செய்வது நாம் தான் தடை செய்வோம். நாம் தான் தடை செய்வோம். இதுக்கு மேல ஒரு சத்துரு இருக்கிறான். சத்ருவாகிய பிசாசு இருக்கிறான். நாம் தடை இல்லாமலே இருந்தாலே அவன் தடை செய்கிறவனாய் இருக்கிறான். அந்த தடையும் நீக்கி போடணும்னா அவர் சொன்ன வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இந்த ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தார். கடைசி பரியக்கம் நிலைத்திருந்தது. அவரும் பரலோக ராஜ்யத்தை போய் சேர்ந்தார். அவருடைய மகன் ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு எல்லாம் தேவனுடைய சன்னிதானத்தில் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் மத்தியிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆதியாகமும் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 16ஆம் வசனமும். தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். 16. அவன் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரர்களும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. இப்ப நம்ம வரிசையா வாசிட்டு வந்துடுறோம். கிட்டன்னு வாசித்துறோம். காலகட்டங்கள் நமக்கு இடையில என்ன நடக்குது, எவ்வளவு காலங்கள் கிடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. 12ஆம் அதிகாரத்தினுக்குள்ள நமக்குள்ள என்ன நினைக்கிறோம், ஏதோ 2 நாள் 3 நாள்ல நடக்கிற சம்பவம் போல நினைக்கிறோம். கிடையாது. இடையில நிறைய கேப் இருக்கு. இவர் இங்க இருந்துகிட்டு ஆபிரகாம் கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை வாங்கிக்கிட்டு இவர் புறப்பட்டு போகிறார். 8ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேருக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேர் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அப்புறம் 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அத்தேசத்துல சீகோம் என்ற இடத்துக்கு சமமான மம்ரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். நிறைய இடத்துக்கு போறாரு. அவர் எதிர்பார்த்தது எங்கேயுமே சொல்லல, எதிர்பார்த்தது கிடைக்கல. கர்த்தர் சொன்னாரே நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொன்னாரே. போறோம். அங்க என்ன இல்லை, அவர் இருக்கிற ஆடு மாடெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கு. என்ன இல்லை, மழை இல்லை, குட்டையில தண்ணி இல்லை, ஆத்துல தண்ணி இல்லை. அது ஆசீர்வாதம். அது ஒரு ஆசீர்வாதம். ஆத்துல தண்ணி போறது ஆசீர்வாதம், குட்டையில தண்ணி இருப்பது ஆசீர்வாதம். நீரூற்றுகள் உண்டாகி வருவது ஆசீர்வாதம். கிணற்றுல தண்ணீர் வற்றாமல் இருப்பது ஆசீர்வாதம். தண்ணி மஞ்சள் தண்ணியா இராதபடி நல்ல தண்ணியா உபயோகப்படுத்தக்கூடிய நல்ல தண்ணியா இருப்பது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். தண்ணி ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆபிரகாம் அதை பார்க்கிறாரு. கர்த்தர் சொன்னாரு. எல்லாரும் திட்டுறாங்க, நீங்க உங்களை நம்பி நம்ம வந்தோமே பாருங்க, அங்க எல்லாம் வேலைக்காரருக்குலாம் உடம்பு சரியில்லை. இதெல்லாம் அதுல போட்டிருக்கா? சினிமா பார்த்துட்டு நினைக்காதீங்க, இதுல போட்டிருக்கா? இல்ல. எவ்வளவு பேருக்கு உடம்பு சரியாம போகுது, எவ்வளவு பேருக்கு நடக்க முடியல. வேலைக்காரர்கள் கொஞ்சம் வயதானவங்களும் இருக்கிறாங்க, இடையில மரிச்சு போனவங்களா இருக்கிறாங்க. பலர் மரிச்சு போயிட்டாங்க. இங்கே எத்தனையோ பேர் கேட்க முடியாதபடி மரித்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, அங்க ஒவ்வொன்றாய் சம்பவம் ஆபிரகாமுக்கு ரொம்ப மனவேதனையை உண்டு பண்ணுது. என்னங்கன்ற சாராள். சாதாரணமா நம்ம சாராள் என்ன பண்ணுவாங்க சாதாரணமான காரியத்துக்கு? அங்க சாராள் கேட்டுக்கிட்டே இருக்கிற, என்னங்க இப்படி ஆயிட்டு இருக்கே, கர்த்தர் இப்படி சொன்னாரு எல்லாம் பேசிக்கிறாங்க, இல்ல வேலைக்காரங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, என்ன இப்படி ஆகுது, நம்ம ஆடு மாடுகள் இருந்தது கூட செத்துக்கிட்டு போதே, நீங்க கர்த்தர் இப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி பலிகி பெருகி விருத்தி அடை செய்வான்னு சொன்னார். பெரிய ஜாதியாக்குவார். பிள்ளையும் வரல, ஆனா இருக்கிற ஐஸ்வர்யமும் குறைஞ்சுக்கிட்டே வருது. இந்த இவ்வளவு இடைப்பட்ட நாள்ல நமக்கு இத்தனை ஆடு குட்டி போட்டிருக்கோம், இத்தனை மாடு குட்டி போட்டிருக்கோம், இத்தனை ஒட்டகம் நமக்கு குட்டி போட்டிருக்கோம். நமக்கு இதுக்கெல்லாம் செனவு உண்டாயிருக்கும். இந்நேரம் எல்லாம் இதா இருக்குமே. நம்ம ஒரு இடத்துலையும் கொஞ்சம் வருஷங்கள் அங்கேயே இருக்க முடியாத கூட சூழ்நிலை இல்லையே. மகா கொடியா இருக்க, குடிக்க கூட தண்ணி இல்லையே. எல்லாம் அளவு பார்த்து குடிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறோமே. தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கலையா? கர்த்தர் இன்னும் பதில் கொடுக்கலையா? இல்ல நீ பொறுமையா இரு சாராள், நீ பொறுமையா சொல்லியிருக்க மாட்டாரா?
பொறுமையா இரு சாராள், பொறுமையா இரு சாராள். உடனே ஒரு ஊழியக்காரருக்கு போன் பண்ற மாதிரி யாராவது இருந்தாங்க? கிடையாது. கர்த்தர் எல்லாரும் கிடையாது. அப்ப அப்படியே அதை மனதில் வைத்துக்கிட்ட கர்த்தர் சொன்ன வார்த்தை மட்டும் அவர்கிட்ட ஜீவித்து கொண்டே இருந்தபடினாலே அவர் அப்படியே வராரு. அதனால தான் 10ஆம் வசனம், அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்தில் பஞ்சம் கொடிதான் இருந்தபடினால். இப்ப இங்க கூட நமக்கு இப்ப மழையே இனி பெய்ய போறதில்லன்னு வச்சுங்களேன், இன்னும் 2-3 வருஷத்துக்கு என்ன ஆகும்? அவ்வளவுதான், காசு கொடுத்து வாங்கி குடிச்சுக்குவோம் அப்படி சொல்றாங்க எல்லாரும். இல்ல இல்ல இல்ல, அவ்வளவுதான், தலை கீழே போயிடும் நிலைமை. இப்பவே தாங்க முடியல, நம்மளால தாங்க முடியல. மழை இருக்குது நமக்கு, ஆனால் அதிகமாய் வாஞ்சையோட கூட ஜெபிப்பது ரொம்பவும் குறைவா இருக்கிறது. மழையின் அத்தியாவசியத்தை உணர்ந்து கட்டாயம் மழை எனக்கு ஆண்டவரே, என்னாலதான் மழை வரல, என்னாலதான் மழை வரல, என் மீறுதல்கள் நிமித்தமாய் மழை என்னாலயா, நான் என்ன பண்ணுவேன்? வசனம் அப்படிதான் சொல்லுது, என்னால மழை வரல ஆண்டவர், என்னால மழை எங்க தெருவுக்கு மட்டும் பெய்யுங்கன்னு கேட்க கூடாது. எங்க இப்ப அப்படிதான் பெய்யுது, ஒரு ஏரியா, இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு 2 ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு மழை அப்படிலாம் இல்லை. எங்க எல்லாருக்கும் மழை கண்டிப்பாய் வேண்டாம் ஆண்டவரே. ஆனா நம்ம கூசாம சொல்லிடுறோம், மழை வரப்போதில்ல, சாவ போறானுங்க எல்லாரும். ஏன் நம்ம தான் இருக்க போறாங்கல்ல, நம்ம சொல்றோம். அடுத்த ஒரு கூலா எல்லாம் சொல்லிடுறாங்க, சாவ போறானுங்க எல்லாம். மழை வரப்போறது கிடையாது, நீங்க நினைக்கிற மழை வராதுங்க, யாரை சொல்லிட்டு போயிடுவாங்க. கரெக்டா சொன்னாருன்னு சரியா போச்சு. நம்ம டூப்ளிகேட் ஆபிரகாம் கேட்டோம்னா, நம்ம ஒரிஜினல் ஆபிரகாம் இருந்தா கட்டாயம் மழை கண்டிப்பாய் தேசத்துல தேவன் பெய்யவனார். அப்ப அந்த பஞ்சம் பிரச்சனைக்கு பதில் சொல்ல முடியல குடும்பத்தார்ல. வேலை அப்ப எஜமானிட்ட சொல்றாங்க, எஜமான் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தண்ணி இல்லை, எப்படி நம்ம மாடுகளை, நம்ம ஆடுகளை எல்லாம், நம்ம கறவை மாடுகளை எல்லாமே, ஒட்டகங்களை, இவைகளை எல்லாம், கழுதைகளை எல்லாம் எப்படி ஓட்டிக்கிட்டு போறது? வெயிலின் உஷ்ணம் கடுமையா இருக்குது, கடுமையா இருக்குது. போற இடத்துல தண்ணியும் இல்லை, நான் வறண்டு செத்து போகுது, நிறைய செத்து போயிடுச்சு. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி போவோம் போவோம். எங்க போறோம்? ஐடியா கொடுக்குறாங்க, எகிப்துக்கு போவோம், எகிப்துக்கு போவோம். அங்கே பஞ்சம் இல்லை, அங்கு பஞ்சம் இல்லை, அங்கு செழிப்பா இருக்கிறது. எகிப்து பாவமான ஊர், அடிமைத்தனத்துக்கு பேர் பெற்ற ஊர், அந்த இடத்துக்கு தான் போறாங்க. 16ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த சம்பவத்தை பார்க்கும்போது மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரியும். சாராள், நம்ம சாராளை கூட்டிட்டு வந்தது பெரிய தப்பா போச்சே, சாராளை கூட்டிட்டு வந்தது என்ன சொல்லிட்டு தப்பா போச்சே, மாட்டிக்கிட்டோமே. சாராளை பார்த்த உடனே சாதாரணமா நம்ம போலவங்க ஆன்டி தான் சொல்லணும், சாராளை ஆன்டி தான் சொல்லணும். வயசுல பெரியவங்க. பார்வோனுக்கு எப்படி தெரியுது? பார்வோனுக்கு 16 வயது பிள்ளை போல தெரியுது. அப்படிதான் அவ இருந்தா. சாராளுடைய இதுவே, அவருடைய இளமை, அவருடைய பருவம், அந்த கர்த்தர் கொடுத்த அழகு அவனை கவர்ந்து இழுக்குது, அவன் கவர்ந்து இழுக்குது. ஆபிரகாம் இவனுக்கு தங்கச்சி தான் என்று சொல்லி, மனைவி என்று அவனுக்கு தெரியாது, தங்கச்சி என்று நினைத்துதான். சரி, உன் சகோதரன் இருக்கான்ல, அண்ணன், அவருக்கு எப்படி இருக்கும்? பக்கம் இருக்கும் சொல்லிட்டு அவன் கூட்டு போய் அரண்மனையில வச்சுக்கிட்டானே, அரண்மனையில கொண்டு போய் வச்சுக்கிட்டானேன்னு சொல்லிட்டு அவர் காப்பாத்துறதுக்கு முயற்சி எடுத்திருக்க மாட்டாரா? எப்படியாவது லோத்தே பிளான் போடு, நம்ம எப்படியும் சாரால தூக்கிட்டு வந்துருவோன்னு. லோத்து ஒரு சொல்லியிருக்கலாம்ல, விட்டுருங்க பெரியப்பா, சாரால வர எவ்வளோ பேர் நம்ம இனத்துல இருக்காங்க, நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இல்லை, விடவே கூடாது, என்ன ஆனாலும் அவர் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரிடத்தை முறையாடுறாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வாதைகளை அனுப்புறாரு கர்த்தர். அலறான், பார்வோன் அலறான். என்ன சொன்ன நேரம் அதிகமாகும். அலர்ன பிறகு கர்த்தர் அங்க ஒரு மகத்துவமான காரியத்தை அங்க வச்சிருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை. சாபம் நிறைந்த பூமியில, சபிக்கப்பட்ட பூமியில, பாவம் நிறைந்த அந்த பூமியில தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு, மாடு, கழுதைகளும், வேலைக்காரரும், வேலைக்காரிகளும், கேளிக்கை கழுதைகளும், இவ்வளவும் டேமேஜா இருக்கு அவருக்கு. அங்க வர வழியில வேலைக்காரங்க செத்துருக்காங்க, வேலைக்காரி செத்துருக்காங்க, ஆடு செத்துருக்கு, கழுதை செத்துருக்கு, ஒட்டகம் செத்துருச்சு. அப்போ அவருக்கு வந்த ஐஸ்வர்யங்கள்ல 100 இறந்து போச்சு. மொத்தத்துல 100 இறந்து போனா அவருக்கு ஆயிரக்கணக்கில் அங்க கர்த்தர் கொடுக்கிறார், ஆயிரக்கணக்கில் கர்த்தர் கொடுக்கிறார். எதிர்பார்த்திருப்பாரா? கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய நன்மையை வச்சார். அப்பதான் எஜமான பார்த்தாங்க, ஆகா, நம்ம எஜமானுக்கு இவ்வளவு நஷ்டத்தையும் தேவன் பல மடங்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்துட்டார்.
ஒரு சாராளுக்கு 3 சாராள் இல்லை, ஒரு சாராள் தான், ஒரு சாராள் தான், ஒரு சாராள் தான். அங்கேயும் பாருங்க கர்த்தர் இந்த வேத வசனம் அங்க அப்படியே பொருந்தும். இன்னொரு இடத்துல மத்தேயுல பொருந்தும் உங்களுக்கு. கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். என் நிமித்தமாய் வீட்டையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது, இப்போ 10 ரூபாவோட விட மாட்டாங்க, அது வேற. ஆனால் எல்லாம் விட்டவனாவது என்னன்னா அவனுக்கு 100 மனைவியை தவிர எல்லாம் கொடுக்கப்படும், திருப்பி கொடுக்கப்படும். துன்பத்தோடு கூடிய அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கப்படும். அந்த துன்பம் இருந்தால் தான் நிலைக்கும், அந்த துன்பம் இருந்தால்தான் அந்த ஆசீர்வாதம் நிலைக்கும். இல்லை என்றால் மேட்டின்மை ஈர்மார்ப்பு வந்து பெருமை வந்து விழுந்து போகும். என் கற்பனையின்படி என் கட்டளையின்படி ஆபிரகாம் நடந்து கொண்டான். இதையெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே மோசே மூலமான கட்டளைகளும் பிரமாணங்களும் எல்லாமே கொடுக்கப்பட்டது. ஆனால் இதெல்லாம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் அந்த கட்டளை என்னன்னு கூட தெரியாமலே கர்த்தருடைய கட்டளைக்கும் கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் அவர் விருப்பத்துக்கும் அவர் இணங்கி நடந்தார். கொடுத்துட்டார, வாங்கிட்டாரு இல்லையா? அதோட அவர் பிரச்சனை முடிஞ்சிருச்சா? அதோட இல்லை. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2, 5, 6. இல்ல 1 இல்ல 2ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும். லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரமும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. 2ஆம் வசனம், ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். இதுக்கு முன்னாடி வாஸ்தவம் நிறைய கொடுத்து ஏற்கனவே இருக்கார். புறப்பட்டு வந்த போது கொஞ்சம் இழந்தது போக நிறைய இருக்கு. பிறகு திரும்ப அங்க எகிப்துல அவருக்கு கிடைக்கிறது நிறைய கிடைக்குது. கர்த்தர் கொடுக்கிறார் எக்கச்சக்கமா, அதையும் வாங்கிட்டு வர்றாரு. அதுக்கு பிறகு மறுபடியும் இன்னும் பெருகுது, ஆசீர்வாதம் இன்னும் பெருகுது. கர்த்தர் ஆபிரகாமிட்ட கண்டது என்னன்னா, இவ்வளவு இருக்குதுன்னு ஆபிரகாமுக்கு எண்ணமே வரமாட்டேங்குது. எவ்வளவுதான் கொடுத்தாலும் வரவே மாட்டேங்குது அவன் புத்திக்கு. இவ்வளோ இருக்குது எனக்கு எக்கச்சக்கமா, என்னை தவிர வேற எவங்கிட்ட இருக்குதுன்னு கூட பார்க்க மாட்டான் ஆபிரகாம். இருக்குது, அது இருக்கட்டும் தான் இருந்தானே தவிர அதன் மீது அவனுக்கு மனமே பொன்னுடைமையின் மேலும் ஆடுகளின் மேலும் ஒட்டகங்களுடைய பெருக்கமும் 600 வேலைக்காரனும் வேலைக்காரிகளும். 600 3 வேலைக்காரன் வீட்டில் இருந்தாலும் நம்மளால கால் கை நிற்காது, தலைகீழ இருக்கும். ஆனால் 600 வேலைக்காரனும் வேலைக்காரி இருந்தும் அதை அவன் ஐஸ்வர்யமாய் எண்ணல. அதோடு மட்டும் இல்லை, ஆபிரகாமுக்கும் லோத்துக்கு அதிகம் பூமி அதை தாங்க, பூமி கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குது. நிறுத்திடுங்க, ஆபிரகாமுக்கு தாங்க முடியல. இப்போ நம்ம ஒரு வெயிட்டை மேலே ஏற்றி வச்சுட்டே இருந்தா கீழே இருக்கிற ஆளுக்கு எப்படி இருக்கும்? பாரு, இப்போ உயிரை விட்டுற போகிறோம் கீழே, அதுக்கப்புறம் நீ ஏற்ற மாட்டேன்னு, பூமி தாங்க மாட்டேன்னு சொல்ற விதமாய் அது வேதத்தில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இவ்வளவு இருந்து ஆபிரகாமுடைய சந்தோஷத்துக்கு அளவு இல்லாமல் இருந்திருப்பானா? இருந்திருக்க மாட்டானா? கிடையாது. அவனுக்கு ஆசீர்வாதத்தினுடைய ஐஸ்வர்யமே என்ன? ஒரே ஒரு மகன் இல்லை, ஒரு பிள்ளை. எனக்கு ஆண் பையனை கொடுங்கலாம் கேட்டதா அங்கெல்லாம் இல்லை, பிள்ளை வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்கன்னு சொல்லி அது அவனுக்கு திருப்தியை உண்டு பண்ணவில்லை. இவ்வளவு தந்தோம், எவ்வளவு நிறைவா இருந்தும் ஆசீர்வாதத்தினுடைய முழுமையை அவன் இன்னும் காணவில்லை. ஏனென்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணி உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னா பிள்ளை பிறந்தாதானே ஜாதியாகும், இல்லைன்னா ஆகாது. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18 - 23. ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றும் தசமபாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்றான்.
அதுக்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வரனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவர்கள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். இப்ப நம்ம கிட்ட ஒரு சோதம் ராஜா சொல்றாரு. இப்ப நம்ம பார்த்து யாரோ ஒருத்தர் சொல்றாரு, என் ஜனங்களை மாத்திரம் என்ன செய்கிறோம், விட்டுடணும், போ போ வச்சுட்டு போ சொல்லுங்க. சோதம் ராஜா இப்போ நம்மகிட்ட வராரு. இப்போ யாரோ ஒருத்தர் நம்ம நினச்சிக்க நம்மகிட்ட தான் வராரு. நீங்கள் பின்னாடி இருக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர்கிட்ட வராரு சோதம் ராஜா. ஐயா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஐயா நீங்கள் நான் எங்கே ஜெயிச்சேன்? இந்த யாரோ இருக்கா வந்து நின்றுக்கிட்டு ராஜாவே கிடையாது, யாரும் லூசு நாடகத்துலேருந்து வந்து நிற்கிறான் உங்களுக்கு வந்துட்டு ஜெயிச்சிட்டீங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமை, நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமை. என்னுடைய இதில் எல்லாம் ஜனங்களை மட்டும் தயவுசெய்து என்ன செய்திருங்க, கொடுத்து விடுங்க. இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, எடுத்துருங்க. எல்லாம் கரெக்டாக ஓரம் ஒதுக்க என்னது கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. அங்கே எகிப்தில் கொடுத்தாருல்ல, ஆடு மாடு எல்லாம் இருக்கு. அப்போ நான் இதை நான் எடுத்துக்கலாம்ல, ஆபிரகாம் எடுத்துருக்கலாம்ல. இல்லை, அங்கே தான் ஆபிரகாம் கர்த்தருடைய கிருபையினாலே ஜெயித்தார், கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயித்தார். ஆபிரகாம் பின்னாடி விழுந்தார்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் தான் உழ போறாரு, அது வேற என்ன சொல்லிட்டு. ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால மிக அருமை கர்த்தர் பார்த்தார், இந்த டெஸ்ட் பார்த்தார். இவ்வளோ திரளான ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்காங்க. சோதோம் ராஜா குமார் அவங்களுடைய தேசங்களில் இருக்கிற விலையேறப்பட்ட நிறைய ஆபிரகாமிட்ட இல்லாத சில வஸ்துக்கள், சில ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அங்கே இருந்தது. அது எல்லாவற்றையும் எடுத்துட்டு வந்தார். ஆபிரகாமும் சாராளும் தான் சண்டைக்கு போனதாங்க. சாராளமா சண்டைக்கு போனாங்க? இல்லை இல்லை, அவனுடைய ஆட்கள், வேலையாட்கள், அவனுடைய பக்கத்தில் இருக்கிற அவங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்ட மனுஷர்கள் அவங்களோட கூட தான் போனாங்க சண்டைக்கு. வெறும் ஆபிரகாமுடைய ஆள் மட்டும் இல்லை, கூட இன்னும் மற்ற கூட ஹெல்ப்புக்கு வந்த மற்ற ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்றாரு. கீழே வசனத்தை பார்த்தீங்கன்னா, வாலிபர் சாப்பிட்டது போக 24, வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும். என் கூட வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துடு, அவங்க எடுத்துட்டு போட்டோம். ஆனால் எனக்கு என்ன செய்ய வேண்டாம், எனக்கு வேண்டாம். சாத்தான் எனக்கு ஐஸ்வர்யம் கொடுத்தான் என்று ஒரு நாளும் சொல்ல வேண்டாம். எனக்கு என் வாழ்க்கையில் அது வேண்டவே வேண்டாம். இது எனக்கு வருது, இது கர்த்தருடைய ஆசீர்வாதம் போல காணப்படுது. இது கர்த்தருடைய ஆசீர்வாதமே கிடையாது. இது சாப தீடானது, இது சாப தீடானது. எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு மிகுந்த ஆசை, கர்த்தருக்கு மிகுந்த ஆசை. இன்னமும் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும், கொடுக்கணும். இன்னும் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். இதே 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான், தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான், ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். 18ஆம் வசனம், உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இந்த சாலை, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வராரு. அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து மெல்கியேதேசை முறையின்படி வராரு. அவர் ஆசீர்வதித்து அவனை, நல்லா பாருங்க, அவனை ஆசீர்வதித்து அவனை ஆசீர்வாதத்தை குறித்து தான் இன்றைக்கு வேதவசனம், இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய இன்னைக்கு அநேகர் நம்மில் ஆசீர்வாதத்தை இன்னும் நம்ம பெற முடியாதபடி தவிச்சுக்கிட்டு இருப்போம். கண்டிப்பா தவிச்சுக்கிட்டு இருப்போம். ஒருவேளை பிள்ளை கிடைக்கல, அது ஒரு ஐஸ்வர்யம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் மிகப்பெரிய ஐஸ்வர்யம். இன்னும் நிறைய பிள்ளைகள் வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதம். ஐயோ ஐஸ்வர்யம், அது ஐஸ்வர்யம். இன்னும் நிறைய பேருக்கு கர்த்தர் கொடுத்தும் கூட எனக்கு கொடுத்த மாதிரியே தெரியலன்றது தரித்திரம், அது ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் என்ன பலுகி பெருக பண்ணுவார், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். ஆனால் கர்த்தர் கொடுத்திருக்கிறதுக்கு நன்றி சொல்லி, ஆண்டவர் எனக்கு இவ்வளவா கொடுத்திருக்கிறாரு, என் வேலையை ஆசீர்வதித்திருக்கிறாரு, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு, பிள்ளைகளுடைய படிப்புகளை ஆசீர்வதித்திருக்கிறாரு, தொழில் கூடத்தை ஆசீர்வதித்திருக்கிறாரு. எத்தனையோ காரியங்கள் பிரச்சனைகளில் எல்லாம் கடந்து வந்தாலும் கூட கர்த்தர் அந்தந்த தேவைகளெல்லாம் எனக்கு சந்திச்சு வந்திருக்கிறாரு. எனக்கு கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எனக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் நேற்றுக்கு தந்திருக்கிறார். நான் நினைக்கிறபடியெல்லாம் டெய்லி நிரம்பணும்னு சொன்னா நான் அப்படி நடக்கணும். நான் கர்த்தருள்ள
நடக்கணும், கர்த்தருக்குள்ள நடக்கணும். கர்த்தருடைய மனுஷனுக்குள்ளேயும் நான் அப்படி வளர்ந்து வரணும். வெளிப்பிரகாரமாகவும் கர்த்தர் எனக்கு அந்த நன்மையை அருளி செய்வார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் அநேகர் காத்திருக்கிறோம். குடும்பத்துல காத்திருப்போம். கட்டாயம் கர்த்தர் அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன்னு தான் சொல்றாரு. கர்த்தர் கொடுக்கிறேன். அதனாலதான் இந்த தலைப்பை கொடுத்து இனி வரப்போகிற நாட்கள்ல இதை நம்புகிற விசுவாசிக்கிற பிள்ளைகள் கடன் இல்லாம வாடும்படி பிள்ளை உண்டாகி பிள்ளை பெற்று வாடும்படி இன்னும் நன்மையான காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டிய பிள்ளைகள் எத்தனையோ பேர் காத்து கிடப்பார்கள். தேவன் தமக்கு கொடுத்த நல்ல வாசஸ்தலம், நமக்கு தேவன் கொடுத்த வாசஸ்தலத்தை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு கட்டாயம் அவர்களுக்கு செய்வார். செய்யாமல் இருக்க போவது கிடையாது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உள்ளே வர 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 அது உள்ளே வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரே ஒரு வசனம், உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வாசித்துட்டு ஜெபம் பண்ணிடுவோம். இருபத்தி 6ஆம் வசனம். பாருங்க, இதோ நமக்கு முன்னாடி, இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் நீ கை கொள்வாய். ஆனால் இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, தொடக்கம் இது சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீ கை கொள்வாயானால் நீ ஆசீர்வாதத்தை என்ன செய்து கொண்டாய்? தேர்வு செய்து கொண்டாய். இது எனக்கு தேவையில்லை, எனக்கு ஏற்கனவே மிதமிஞ்சி இருக்குது, அது ஆசீர்வாதம் கிடையாது, எனக்கு மிதமிஞ்சி இருக்குது. அப்படி என்றால் நீ என்ன எது தேர்வு செய்து கொண்டாய்? சாபத்தை தேர்வு செய்து கொண்டாய். இந்த ஆசீர்வாதம் உள்ளே நுழைவதற்கு தேவன் ஒரே ஒரு வாய்ப்பு தான் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். 27ஆம் வசனம். அவ்வளவுதான், கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா இல்லையா? இந்த வருஷம் வந்து வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் வனாந்திரத்திலே வழிகளையும் உண்டாக்குவேன் சொன்னார் இல்லையா? சொன்னவர் உண்மை உள்ளவர் தானே. அது 2017 உங்களுக்கு தொடக்கத்தில் சொன்ன அந்த மாசமே முடிஞ்சு போச்சு. நான் சொன்னார், அது வாழ்நாள் முழுக்க நிறைவேறுகிற வாக்குத்தத்தம். அதை நான் சொன்னேன், அதை நான் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அதை செய்வேன் என்று சொல்லியிருக்காரு. அது ஆசீர்வாதமா இல்லையா? அது ஆசீர்வாதம். அப்ப நான் சொன்ன வார்த்தையின்படி நான் இதை செய்வேன் என்று நீங்கள் சொன்னபடி நீங்கள் விசுவாசித்து கொண்டே வருவீர்கள் என்றால், நான் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகள், இப்படி ஆலோசனைகள், புத்திமதிகள், யோசனைகள், நான் சொன்ன உபதேசங்களை எல்லாம் நீங்க கை கொண்டு வந்திருப்பீர்கள் என்றால் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டீர்கள். அது எனக்கு வேண்டும் என்று சொல்லி. ஆசீர்வாதம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆசீர்வாதம். சாபம் என்று சொன்னால் சாத்தான். சாபம் என்று சொன்னால் சாபத்தை எடுத்துக்கொண்டால் கட்டாயம் எரிச்சல் இருக்கும், பராம இருக்கும், வன்கண் இருக்கும், வீட்டுக்குள்ள சண்டை இருக்கும். ஒரு மனைவிக்கு கஷ்டம்னு வச்சுங்களேன், கட்டாயம் புருஷன் நிலையத்தை நிற்பார். மனைவிக்கு நான் என்ன செய்யணும், ஏது செய்யணும், ஊசி போடணுமா, மருந்து மாத்திரை வாங்கி, அவர் ஊசி போட முடியாது, ஊசி போடணுமா, மாத்திரமா, டாக்டர்கிட்ட கூட்டு போகணுமா, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், நான் உடனே பார்க்கணும். என் மாம்சத்தின் மாம்சமும் சரீரத்தின் சரீரமும் என் எலும்பினுடைய எலும்புமா இருக்கு. எலும்புக்கு பிரச்சனை. கட்டாயம் பார்க்கணுமா வேண்டாமா? அது பார்த்தால் அங்க யார் இருக்கா? கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, கர்த்தருடைய அன்பு அங்க இருக்கு. இப்போ புருஷனுக்கு ஒரு பிரச்சனை, புருஷனுக்கு தலையில முடி கொட்டிடுச்சு, இப்ப விக்கு வைக்கணும். கட்டாயம் இப்போ முடி வர்ற ஆளுகிட்ட போய் பார்க்க போவோமா, போக மாட்டோமா? போட்டுமா? அங்க கொட்டி போட்டுக்கிற முடியெல்லாம் அள்ளி பெருக்கிட்டு வந்து நம்ம எல்லாம் ஒரு பேப்பர்ல வடிச்சுட்டு இதெல்லாம் அடிச்சுட்டு பிசினி எல்லாம் மேல தருவிட்டு அப்படியே தூக்கி தலையில ஒட்டிடுவோமா? என்ன கிடையாது. அது உடனே பார்ப்போம். அது தலைமுடியா இருந்தா உடம்பு சரியில்லைன்னா யார்கிட்ட கூட்டு போவோம்? புருஷனை டாக்டர்கிட்ட கூட்டு போவோம். அவருக்கு உடுத்துறதுக்கே ட்ரெஸ் இல்லைன்னு வச்சுங்க, அப்படியே வாங்க கூட்டு வாங்க, பனியன் ட்ரௌசர் உடையுமா கூட்டிட்டு வருவாங்க. அவருக்கு என்ன பண்ணுவாங்க? வாங்க, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், வாங்க, உங்களுக்கு எத்தனை வேணும், உங்களுக்கு ட்ரெஸ் எத்தனை வேணும், நான் வாங்கி தரேன், வாங்க. அது யார் சொல்லுவா? பக்கத்து வீட்டுக்காரியா சொல்லுவா? ஏத்து வீட்டுக்காரியா?
ஆபீஸில் வேலை செய்கிறவளா? யார் சொல்லுவா? மனைவி தான் சொல்லுவா. மனைவி தான் என்னன்னு சொல்வா? நான் சொல்றேன், அட போயா, உனக்கு ட்ரெஸ் இருந்தான்னா இல்லைன்னா எனக்கு என்ன, நீ போயா வேலையை பார்த்துக்கிட்டு, நான் அதெல்லாம் உனக்கு தரவே மாட்டேன், போயா கம்னு அப்படின்னு சொன்னா அது மனைவியா அல்லது மனைவி இல்லையா? மனைவி இல்லை, அது மனைவி கிடையாது. கர்த்தராகிய தேவன் நம்மை மணந்து கொள்ளும்படியா இருக்கிற மணவாளன். நமக்கு என்ன வேணுமோ அதை செய்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்ம எதுவுமே இல்லாம, பரிசுத்தம் என்கிற உறுப்பு இல்லாம, விசுவாசம் என்கிற எலும்பு, நமக்கு நினமுள்ள எலும்பு இல்லாம இருந்தா அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரா? கட்டாயம் செய்வார். அப்போ ஒரு கணவன் மனைவியுடைய பரிசுத்தமான அன்பின் உறவு முறையில் ஒரு அன்பற்ற தன்மைகள் இருக்குமானால், உனக்கு நான் ஏன் செய்யணும், உனக்கு நான் ஏன் செய்யணும், எனக்கு நீ ஏன் செய்யணும் தான் போவோம். போமா போக மாட்டோமா? அங்கே தேவனுடைய அன்பு இருந்தா, உனக்கு ஒரு குறை இருந்தா அது என்னுடைய குறை, உனக்கு ஒரு குறைவு இருந்தா அது என்னுடைய குறை. அது என் கணவனே உனக்கு ஒரு குறைவு இருக்குன்னா அது என்னுடையது. அது யாருடையது? என்னுடையது. நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க, நான் என்ன பண்ண மாட்டேன், சும்மா இருக்க மாட்டேன். அட போய் தலையை அடமானம் வச்சாது உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் என்ன செய்வேன், செய்வேன். இந்த தலையை அடமானம் வச்சு எதுவும் வாங்க முடியாது. தலையாலே எவ்வளோ பிரச்சனை இருக்கு, அவன் வாங்கிக்கிறான் கூடுதலா, அது வேற விஷயம். ஆனால் தலை வச்சாவது என்ன செய்வேன், என் கணவனுக்கு ஒரு குறை என்ன நான் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். என் மனைவிக்கு ஒரு குறைனா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். என் பிள்ளைகளுக்கு ஒரு குறையா இருக்குன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். உடனே இன்னைக்கு வாரம் ஷாப்பிங் போகிற உலகம் இது இல்லையா? போகிற உலகம், போகிற உலகம், இருந்த இடத்துல ஆர்டர் பண்ணி வாங்குற உலகம், உலகம் உலகம் சொல்லி. ஆனால் இருந்த இடத்துலயே கர்த்தருடைய நாமத்தினால அவர் வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல தான் தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், பரிவு, பாசம், உண்மையான அன்பு எல்லாமே இருக்கும். லவ் லவ் லவ்வும்பாங்க, எல்லாம் தேவையான நேரத்துக்கு தான். அதெல்லாம் உண்மையான அன்பு கர்த்தர் இடத்துல தான் வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நிச்சயமாய் கர்த்தர் இடத்துல இந்த ஐஸ்வர்யம் வரும். சுகம் என்கிற ஐஸ்வர்யம். இன்னைக்கு ஸ்தோத்திர பலி ஏறெடுத்தோம். கர்த்தருடைய கிருபையினால விசுவாசித்த பிள்ளைகளுக்கு அது கிடைச்சிருக்கும். அதுக்கு தான் அந்த விசுவாசம் 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 சொல்றது. அந்த ஸ்தோத்திர பலியை நீங்க கவனிச்சிங்களா? ஒரு சிலர்லாம் கவனிக்கவே இல்லை. ஒரு சில ஸ்தோத்திர பலிகளையே கவனம் செதைஞ்சு கொண்டிருக்கிறாரு. நீங்க வேணா அந்த ரெக்கார்ட்ல வேணா கேட்டு பாருங்க. அதுல சொல்லுவார் தேவ ஆவியானவர். அதுலயும் கூட நம்ம ஆட்களுக்கு தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய பிரசன்னரா இருக்கிற இடத்துலயே பயம் இல்லைன்னா வேற மற்ற இடத்துல எங்க இருக்கும் தேவ பயம்? இருக்கவே இருக்காது. அதை நாம் கவனித்து அதை திரித்து கொண்டால் நலமாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். முதல் வருஷத்தினுடைய 3 3 3 3 அந்த 3 எனக்கெல்லாம் என்ன நடக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் நடக்காது, கடைசி வரைக்கும் நடக்காது. 2 3 விசுவாசிக்கிறவங்களுக்கு தானே நடக்கும். நான் சொல்லல, பைபிள்ல வேதவசனம் அதானே சொல்லுது. ஏசாமி அதானே சொல்றாரு இல்லையா? மார்த்தாள் மரியாதை விசுவாசித்தாங்க. என் மகன் இயேசு கட்டாயம் செய்வார், அற்புதத்தை செய்வார், காண வருதில் கட்டாயம் செய்வார். விசுவாசித்தாங்க அந்த அம்மா. என் மகன் சொல்ல ஆகும், கட்டளையிட நடக்க டா இயேசு செய்யத அப்படின்னு சொன்னாங்க. மரியாதை அங்கே வந்து இறந்துட்டு இருப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் சொல்லிட்டு தாயே உமுக்கம் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் சொன்னாரு. தாயே உமுக்கம் எனக்கும் என்ன வருங்காலத்தில் முன்ன கடவுள் மாதிரி வைக்க போறாங்களா அம்மா? நான் சொன்னாரு இல்ல, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன இங்க என்ன நடக்குதுனாவது தெரியுமா? முடிய போகுது இப்ப மெசேஜ். இப்ப உற்சாகமா இருங்க எல்லாரும். சொன்னார் இல்லையா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. இன்னைக்கும் அதேதான். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி உங்க கணவனை நேசிங்க, உங்க மனைவியை நேசிங்க, உங்க பிள்ளைகளை நேசிங்க, நம்முடையவர்களை நேசிங்க. ட்ரெஸ்ஸுக்காக, பணத்துக்காக, நகைக்காக, ஷாப்பிங்காக அதுக்காக நேசிக்காதீங்க. அதுக்காக நேசிக்காங்க. உள்ளத்தின் அன்போடு கூட நேசிங்க. எல்லாம் வயதும் வாலிபமும் மாயே. வழியில் போகிற ஆண்டியை பார்த்துக்கணும், அவங்கள மாதிரி தான் பின்னாடி வருவோம். தாத்தாவை பார்த்துக்கணும், அவங்கள மாதிரி தான் நம்ம வருவோம் என்பதை எச்சரிக்கையாக வச்சுக்கிட்டோமானால் நம்மை நாமே பெருமை பாராட்டாதபடி கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? அனுபவிப்போம். நம்ம வயசான காலத்தில் நம்ம எல்லாம் மேட்சிங்கோட போனோம்னா எப்படி இருக்கும்? எல்லாரும் நம்ம பார்த்து சிரிப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நல்லதுதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பின்னாடி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அங்கே போடுறாங்க, அங்கே போடுறாங்க, அங்கே போடுறோம், எல்லாருக்கும் அங்கே தான் இருக்கும். அங்கே போடுற, அங்கே போடுற, அங்கே போடுற, அங்கே போடுற, அந்த தாத்தாவை போடுறோம். இந்த வயசுல பாரு, அப்போனா இது நிலைமையில எப்படி இருந்திருக்கும்? ஓ எப்படி அப்படின்னாங்க. ஆனால்
கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினால விசுவாசிங்க. 3 என்பது நடந்து கொண்டேதான் இருக்குது. நடக்கலன்னு என்ன செய்திடாதீங்க. அதனால 3 கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் அது எல்லாம் நடந்து கொண்டுதான் வருகிறது. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கிருபையினால அடுத்த வாரம் கர்த்தருடைய செய்தி தொடரும். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டல வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளையும் வேளையும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளையும் இந்த புதிய மாதத்தின் தொடக்கத்தையும் நீர் எங்களுக்கு தந்த தயவுக்காய் கோடி 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 கோடான கோடி ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும் பொழுது நீர் சொன்ன நல் வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிப்பதிலே எந்த தடையும் இராது தகப்பனே. எங்கள் வாழ்க்கையை தடையை கொண்டு வருகிற எல்லா சத்துருவனுடைய சகல யுக்திகளையும் அவன் கையாளுகிற சகல தந்திரங்களையும் அரண்களையும் நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி அவைகளை நிர்மூலமாக்கி நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய உம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காகவும் இந்த நாளின் நடத்துதலுக்காகவும் உம்முடைய அளவற்ற பிரசனத்தின் கிருபைக்காகவும் உம்முடைய ஜீவ வார்த்தைக்காகவும் கோடான கோடி 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 ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளிலும் நல்ல விருப்பங்கள் வாஞ்சைகள் அநேகம் உண்டு. அவர்களிடத்தில் நீர் எதிர்பார்க்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. அவைகளை எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் செய்யும் பொழுது, அதன்படி விசுவாசித்து நடக்கும் பொழுது, நீர் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறவர்களை எல்லாம் விட்டுவிட்டு நீர் விரும்புகிறவர்களை பற்றி கொண்டு நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்கிற உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில கடந்து வருகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். வந்த யாவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், போக்கில வரத்திலும் கண்மணியாய் பாதுகாத்துக் கொள்ளும், உடைய ரத்தத்தினால் மூடிக்கொள்ளும், சாட்சிகளை ஏற்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.